நான் அந்த ஓகே. மாரி தான் பார்த்தேன் நானு. ஓகே. கரெக்ட்டா என்னன்றது தெரியல எனக்கு. ஓகே. இப்போ மந்த்லில வந்து மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றோம்? ஒரு ஒரு ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், சரி. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கரெக்ட். அப்ப ஒரு ட்ரெண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து எங்க இருந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு? அடுத்து இங்க இருந்து இன்னொரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஆமா. அப்ப இது ஒரு ட்ரெண்டு. இங்க இருந்து இதுவரைக்கும் நடந்தது ஒரு ட்ரெண்டு. ம். அதுக்கப்புறம் இங்க இருந்து இதுவரைக்கும் நடந்தது இன்னொரு ட்ரெண்டு. கரெக்ட். அப்படின்னு பார்க்குறோம். இப்ப இதே இது நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த டைம் மேபி இது வந்து மேபி மந்த்லில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். வீக்லில மேபி இதே மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, இப்படி இருக்கலாம் மேபி வீக்லில. ஓகே. ம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சார் இப்ப இதுல தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் நீங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு மந்த்லில மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல. அது ஒரு டைம் லைன் வருது அப்படின்னா, அதே டைம் லைன்ல இருந்து தான் வீக்லிக்கும் அதே அந்த ட்ரெண்ட பார்க்கணுமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்ம இப்ப நீங்க ட்ரெண்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒரு மார்ச் மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, ம், ம். வீக்லியோட ட்ரெண்டும் நம்ம வந்து அந்த மார்ச்ல இருந்து தான் பார்க்கணும். இல்ல. அப்படிதான். இப்போ இத வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்லி இதுல வீக்லில பார்க்குறோம் இல்லையா? ஆமா. ம். ஸோ இங்கேருந்து இது நமக்கு தேவையே இல்ல. ம். ஓகே. இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் நமக்கு தேவை. நியூ ட்ரெண்ட். ஓகே. நியூ ட்ரெண்ட். ஓகே. ஓகே. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ட்ரெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு வீக்லில. ம். ஓகே. ஒரு நிமிஷம் பொறுங்க. இப்போ இத வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம்? இது மந்த்லில இப்படி இருக்குது. இப்ப இதுக்கப்புறம் இங்க நான் வந்து உங்களுக்கு இங்கேருந்து 2 ட்ரெண்ட் அதாவது ஒரு ட்ரெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னொரு ட்ரெண்ட் இதுலருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஆமா. இப்ப நான் வந்து இத வந்து டெய்லிக்கு வரேன். சரியா? ம். டெய்லிக்கு வரும்போது, இதிலிருந்து இங்க வரைக்கும் நடந்த மூவ்மெண்ட்ட மட்டும் ட்ரா பண்றேன். ஓகே. சரியா? அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இத நான் வந்து அப்படியே தனியா ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுறேன். ம். இப்ப நமக்கு மந்த்லி இங்க தேவையில்ல. சரியா? ஓகே. டெய்லில இங்கிருந்து நடந்த மூவ்மெண்ட்ட ட்ரா பண்றேன். அதாவது இங்கிருந்து நடந்த இந்த 3 சின்ன சின்னவா இருக்கு பார்த்தீங்களா? ஆமா சார். ம். இதுதான் இங்க என்னவா இருக்குது? அது இதுக்கு கரெக்ஷன்ஸா இருக்கு. 3 கரெக்ஷன்ஸா இருக்கு. அப்ப எனக்கு இதுல எனக்கு எத்தன ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனது? இன்னைக்கு பாருங்க இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதுலருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதுலருந்து இன்னொரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதுலருந்து இன்னொரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட். ஆமா சார். அப்ப எனக்கு இங்க இப்ப இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம்ல வரும்போது, எனக்கு
கடைசியா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு டெய்லில. அப்ப இதுக்கு அடுத்து ஹவர்லில எனக்கு இது 1 மட்டும் அத மட்டும் பார்க்கணும். டெய்லில இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறது தான் இங்க இருந்து. இப்ப நான் அடுத்து ஹவர்லின்னு மூவ் ஆகும்போது எனக்கு எது தேவைப்படாது? இதுக்கு முந்தின இதெல்லாம் தேவையா ஹவர்லில போகும்போது? இதுக்கு முன்னாடி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ, இது மட்டும் போதுமானது. ம். ஓகே. அப்ப எனக்கு இது வந்து கன்டினியூஸ் அப் ட்ரெண்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன். கரெக்ட். லேட்டஸ்ட் ட்ரெண்ட மட்டும் நம்ம லேட்டஸ்ட் அது மட்டும் நமக்கு போதுமானதா இருக்கும். ஓகே. இங்க பார்ப்போம். இப்போ ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ டெய்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரேக்கு, இதுக்கப்புறம் இது என்ன சொல்லலாம்? அப் ட்ரெண்ட், சேஞ்ச் ட்ரெண்ட் கன்டினியூஷன். அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு நான் 4 ஹவர்ஸ் வரேன். 4 ஹவர்ஸ் வரும்போது இங்கே என்ன நடந்திருக்கு? இதிலிருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து இது வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும் இன்னொன்று, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்று நடந்திருக்கு, இங்கேருந்து ஒன்று நடந்திருக்கு. தெரியுதா? ஆமாம் சார். இப்போ எனக்கு இதுக்கு அடுத்தது டைரெக்டாக நான் வந்து ஹவர்லி பார்க்கலாம். அப்போ எனக்கு அடுத்த ட்ரெண்டு இங்கேருந்து கடைசியாக இருக்கிறது இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. தெரியுதா? ஆமாம். எனக்கு இது மட்டும் போதுமானது இப்போதைக்கு. ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஹவர்லி. ஹவர்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் இதிலிருந்து ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் போயிருக்கு. மேபி அதோடைய ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து இருக்கலாம். இதிலிருந்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதிலிருந்து இருக்கலாம். இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஹவர்லியில் இதான் மொமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போதைக்கு கோல்டு சார்ட்டை வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு ஓகே. இப்போ இந்த கரெக்ஷன்ஸில் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் ஒரு கரெக்ஷன் நடந்து மார்க்கெட் கீழே பிரேக் ஆச்சு, திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ எனக்கு இப்போதைக்கு இந்த சார்ட்டை வந்து ஹவர்லி இல்லைனா 30 மினிட்ஸ் இந்த 2 டைம் ஃப்ரேமும் நான் 30 மினிட்ஸில் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. அப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு, திரும்ப மார்க்கெட் மேலே போனோடனே அது சப்போர்ட்டை திரும்ப என்னவா ரியாக்ட் பண்ணுச்சு? ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணுச்சு. ஸோ நேற்று நான் இந்த சார்ட்டை 30 மினிட்ஸில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? ஆமாம் சார். அது இருக்கா? தெரியுதா? ஆமாம் சார். ஆக்சுவலாக இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கணும், எடுக்காம அது சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஸோ நான் இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸில் இது ஒரு பிரேக் அவுட்னு சொன்னேன், திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கணும்னு அதை டச் பண்ணால் என்ன நடக்கும்னு சொன்னேன். பையிங் ஒரு ஃபாஸ்ட். பிரேக் அவுட் கேண்டில்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஆமாம் சார். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் டச் பண்ணும்போது என்ன இருக்கும்? ஃபாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது ஒரு ஃபாஸ்ட் பையிங் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த டைம் பண்ணால் பையிங் ஃபஸ்ட் டைம் மட்டும் தானே சொல்கிறேன். அந்த ரீடெஸ்ட் அதை பை பண்ண இல்லை, ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் பை பண்ணுங்க, செகண்ட் டைம் பண்ண அதான் வேண்டாம்னு செகண்ட் டைம் சொல்கிறேன். பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. கரெக்ட். அது ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆமாம், செகண்ட் டைம் பண்ணக்கூடாது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த சார்ட்டை வந்து அப்போ மந்த்லியில் நம்ம அங்கே பார்த்துருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அந்த சார்ட்டை பார்க்குறது இதுதான். ஸோ இப்போதைக்கு அப்போ இந்த சார்ட்டை வந்து இதுலேருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் செய்யணும். அந்த ட்ரெண்ட் இங்கே முடிஞ்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இந்த இப்போதைக்கு இந்த சார்ட் பார்க்க நமக்கு இந்த லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு.
ஸோ இது வந்து கன்டினியூஸா அப் ட்ரெண்டா இருக்கிறதுனால, இந்த கோல்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே சொல்றதுக்கு இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றதுக்கு எனக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. சார்ட்ட பார்க்கறதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்கு. சொல்ல வர்றது புரியுதா? புரியுது சார். ஆமா. கன்டினியூஸ் ஒரு டெய்லில வந்து ஒரு ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆயிட்டு கன்டினியூஸா அப் ட்ரெண்டா இருக்கு டெய்லில. ம். கோல்டு வந்து டெய்லி ஹைய பிரேக் பண்ணிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இப்ப தான் கொஞ்ச நாளா என்ன செஞ்சுட்டு இருக்குது. இந்த டைம்ல இங்கேருந்து இதுவரைக்கும் நடந்தது மட்டும் தான் என்னவா இருக்கு இப்போ. கரெக்ஷன். கரெக்ஷன்ஸா இருக்கு. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த லோவ பிரேக் பண்ணுச்சு. திரும்ப மார்க்கெட் மேல போய் டச் பண்ணும்போது, இந்த லோவ பிரேக் பண்ணல. அதுக்கு முன்னாடி இருக்குது. சப்போர்ட் எடுக்குறது. சப்போர்ட் எடுத்துருக்கு. தெரியுதா? ஆமா சார். இப்ப திரும்ப மார்க்கெட்ல இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, இப்ப இங்க இந்த கடைசியா இருக்கிற செல்லிங் ப்ரெஷர். இது ஒரு செல்லிங், இது ஒரு செல்லிங், இங்க ஒரு செல்லிங், இங்க ஒரு செல்லிங். இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ டச் இங்க இத பிரேக் பண்ணிட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணிட்டு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் பண்ணாலும் சரி, இல்ல அப்படியே பிரேக் பண்ணாலும் சரி, என்ன செஞ்சிரும்? அந்த டார்கெட் ப்ரீவியஸ் இப்ப மார்க்கெட்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கு. அது இந்த லைன டச் பண்ணும்போதெல்லாம் என்ன செஞ்சுட்டு ப்ராஃபிட் புக் பண்றாங்க. நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம இங்க பார்த்தோம். இந்த லைன்ல ஃபுல்லா என்ன செஞ்சுச்சு? ப்ராஃபிட் புக். சப்போர்ட் லெவல் இன்கிரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஆமா. ஆமா சார். அதே மாரி இங்க என்ன செஞ்சுருச்சு? சப்போர்ட் லெவல். இன்க்ரீஸ் ஆகுது. இத விட இது அதிகமா இருக்கிறதுனால, இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் செல்லிங், ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துக்கணும். அப்போ ஒன்ஸ் இத பிரேக் பண்ணுச்சுன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வைக்கணும். ஓகே. அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அப்ப மார்க்கெட்ட வந்து நம்ம இந்த மாரி இந்த வியூல 30 மினிட்ஸ்ல தான் இந்த சார்ட்ட என்ன செய்யணும். அதுக்கு தான் நேத்து இந்த சார்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல தான் இந்த சார்ட்ட என்ன செய்யணும் இனிமேல். ஃபாலோ பண்ணுறோம். எனக்கு கரண்ட்ல இருக்கிற ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்ஸ் கோல்டு இதுதான். ஸோ இப்படி ஒவ்வொரு சார்ட்டையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல என்ன செஞ்சுட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இதே இத வந்து நீங்க பேர் என்ன? பிடிஹெச் சரி பிடிசி அப்படி இல்லன்னா, பிடிசி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஆல்மோஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் இல்ல ஹவர்லி இந்த 2 டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம்ல என்ன செஞ்சிரும்? ஓகே. அதில் ட்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லுங்க சார். ட்ரெண்ட தெரிஞ்சுக்கிற முடியும். கரெக்ட். பார்க்கலாம். இது மந்த்லில இதுல என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப் ட்ரெண்ட் அவ்வளோதான். அப் ட்ரெண்ட் எங்க சொல்லலாம்? ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமா. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்படிதானே? ஆமா சார். நான் சொல்றது மற்றவங்களுக்கு புரியுதா? நம்ம பேட்ச்ல கவிதா மேடம், ரேவதி Yes, மேடம், முகேஷ் yes, சார். நீங்க சொல்லுங்க நல்லா புரியல. புரியுது. நீங்க சொல்றது கூட நல்லா புரியுது சார். நல்லா பார்த்தா புரியுது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது ஹிந்தி நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஸ்டார்ட்டிங்ல கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்படிதான். பேசும்போது புரியும். முதல்ல நல்லா சுத்தமா புரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்க பேசுறது நமக்கு புரியும். புரியுது நம்மளால பேச முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்ப என்ன செய்யும் ஸ்டார்ட்டிங்ல? கொஞ்சமா கேட்கும். கொஞ்சம் திக்குவோம், திணறுவோம், தப்பா சொல்லுவோம். இது வரும். அப்ப நம்ம ட்ரை பண்ணாம நான் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சேன், கூசாம தப்போ, கரெக்ட்டோ என்ன செய்யணும்? பேசலாம். சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா என் கூட இருந்த சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா அவங்களுக்கு புரியும். ஆனா பேசவே இல்ல. ஆனா நான் ஒரு ஒரு 4 டூ 6 மந்த்ல நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். ஆனா நான் தப்பானாலும் பேசுனதுக்கப்புறம் அத வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டேன். சரியா அதனால முதல்ல நான் சொல்றது புரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து சொல்றது புரியும். பட் நீங்க அத என்ன செய்யணும்? அதே மாதிரி சார்ட்ட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க இப்படிதான், இதான் அப்படின்னு சொல்லி செக் பண்ண தான் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வரும். இப்போ ஒன்லயே புரிஞ்சது மட்டும் சிலவர் நான் கண்டிப்பா சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த
இப்ப நான் எதை வச்சு இங்க இருந்து ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்றேன் முகேஷ் சார், சொல்ல முடியுமா? சார் நீங்க இதை நோட் பண்ணணும்னா எதை வச்சு இப்படி நோட் பண்ணுவீங்க? என்ன முகேஷ் சார், அலர்ட்டா இருக்கீங்களா? எஸ் தூக்கமா சார் வருதா? இல்லை சார் அந்த எதை வச்சு நான் இங்க நோட் பண்றேன்? இந்த இடத்துல எல்லாம் பாயிண்ட் பண்றேன். அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்து தான் சார் பிரேக் ஆகி இங்க இருந்தா சார். வேற ரீசன் கவிதா மேடம் நீங்க சொல்ல முடியுமா? ஏன் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்றேன்? கண்டினியூஸ் புல்லிஷ் சார் அங்க அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டினியூஸ் புல்லிஷ் இல்ல ஃபாஸ்ட் மூமெண்டம். ஸோ இங்க இருந்து எனக்கு கண்டினியூஸா புல்லிஷ் கேண்டில் இருக்குது. இங்க இருந்து ஒரு கண்டினியூஸ் புல்லிஷ் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லலாம்? பிரேக் அவுட் கேண்டில்னு சொல்லுவோம். நம்ம வரைஞ்சு காமிச்சதுல ஞாபகம் இருக்கா? ஆமா சார். Yes, sir. இது வந்து இந்த 3 கேண்டில் என்ன சொல்லலாம்? நம்ம அன்னைக்கு காமிச்சிருந்தோம். அதை நீங்க நோட்ல வரைஞ்சு வச்சுக்கோங்க. நான் காமிக்கும் போது அது கரெக்டா இருக்கும். வரைஞ்சீங்களா? எத்தனை பேர் வரைஞ்சீங்க? அதை பிரேக் அவுட் கேண்டில்ஸ்னு கொடுத்து எனக்கு சார் வரைஞ்சிட்டேன் சார். வரைஞ்சிருக்கீங்களா? அப்ப இந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்குதோ அதை நம்ம என்ன சொல்றோம்? அங்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ மந்த்லியில பிடிசியில இதெல்லாம் என்ன சொல்லலாம்? அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் அப்படியே வீக்லிக்கு வருவோம். இது ஸ்கிரீன்ஷாட் வேணுமா? ஆமா சார். எஸ் சார். சார் இப்போ மந்த்லியில ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு சார். அது வந்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து அது ஒரு கரெக்ஷன் மாதிரி தெரியும். அதானே சார்? உங்க வாய்ஸ் வந்து கேக்குது. பட் எனக்கு நீங்க கடைசியா லோயர் டைம் திரும்ப சொல்லுங்க. லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து அது ஒரு கரெக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதான் இங்க வந்து இந்த மாதிரி அதாவது இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இதை நீங்க லைன்ல இமேஜின் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுது? இங்க இருந்து மார்க்கெட் மேல போனதுக்கு அப்புறம் இந்த மூமெண்ட்டை மட்டும் நான் தனியா வரையறேன். இங்க இருந்து மார்க்கெட் மேல போனா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது. திரும்ப மார்க்கெட் மேல போயிருக்கு. திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. திரும்ப மார்க்கெட் மேல போயிருக்குது. திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே இறங்கிடுச்சு. திரும்ப மார்க்கெட் மேல வந்திருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா திரும்ப இது ஹையா பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இதுதான் இங்கே நடந்திருக்கு. கரெக்டா? நான் கேண்டில் ட்ராப் பண்ணா அப்படி தான் இருக்கும். எஸ் சார். இல்லையா? எஸ் சார். இது லோயர் டைம் ஃப்ரேம் போனோம்னா, வீக்லியில போனோம்னா இந்த கரெக்ஷன்ஸ் தெளிவா தெரியும். இல்ல டெய்லியில என்ன செய்யும் அந்த கரெக்ஷன்ஸ் தெளிவா? சரி சரி. புரியுதா நான் சொல்றது? எஸ் சார். எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பிடிசியோட மந்த்லி சார்ட்னு சொல்லலாம். மந்த் எம்என் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வீக்லி. ஸோ வீக்லியில் நமக்கு வந்து கடைசியாக எங்கே இருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்திருக்கோ அது போதுமானதாக இருக்கும். அப்படிதானே? இப்போ கடைசியாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லாமே அப் ட்ரெண்டு தான். தெரியுதா? இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் சொல்லி பிரேக் அவுட்டு, இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு, இதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட். அப்போ நமக்கு கடைசியாக இருக்கிறது மட்டும் போதுமானதாக இருக்கும் இல்லையா? இது அப்படியே வீக்லி மாற்றிக்கலாமா? இது வந்து பிடிசி வீக்லி. ஓகே, அடுத்தது நமக்கு என்ன பார்க்கணும்? டெய்லி. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது எங்கே இருந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுக்கு அடுத்தது அப்படிதானே? ஏன்னா இது ஒரு கலெக்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ டெய்லியில் வரும்போது எனக்கு இதுதான் என்னது? இதுதான் கரெக்ஷன்ஸ் இல்லையா? இப்போ இங்கேருந்து இதோடைய மூமெண்டம் என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் திரு மார்க்கெட் மேலே போயிருக்கு. திரு மார்க்கெட் மேலே இதுதான் கரெக்ஷன் நடந்துருக்கு. அப்படிதானே? அப்போ எனக்கு டெய்லியில் இந்த சார்ட்டை இப்படி பார்த்தா போதும்.
ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது நமக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் ஹவர்லி 4 ஹவர்ஸ் பார்ப்போம். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹவர்லி அப்படிதானே? 4 hours. 4 ஹவர்ஸ் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் கீழே பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து கண்டினியூஸாக இறங்கி இருக்குது. திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்குது. சரி, நான் இதை உங்களுக்கு வரைஞ்சா புரியுதான்னு பாருங்கள். இதுலேருந்து ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. கீழே பிரேக் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸ் கீழே பிரேக், அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் அகைன் வந்து மார்க்கெட் மேலே இருந்து திரும்ப மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கடைசியாக இருந்த எனக்கு 4 ஹவர்ஸ் இங்கேருந்து பிரேக் ஆன மூமெண்டம் தான். கரெக்டாக ஆமாம் சார். புரிஞ்சதா? எஸ் சார். இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட்டாக டவுன் ட்ரெண்டு, அப்புறம் கரெக்ஷன்ஸு. ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஓவராலில் எனக்கு இந்த சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து இதுதான், டெய்லி தான். ஏன் இங்கே வந்து ஒரு இதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு அப் ட்ரெண்ட் கரெக்ஷன், தென் இது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இது ஓவராலாகவே என்னமா இருக்குது? கரெக்ஷனாக தான் இருக்கு. ஓவரால் கரெக்ஷன்ஸ். அப்போ டெய்லியில் தான் இந்த சார்ட் நான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த டெய்லியில் சார்ட் இப்போ எங்கே வந்துருச்சு? சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சரி, இந்த சப்போர்ட்டுக்கு எப்படி வந்துச்சு? இங்கே இருந்து ஒரு பிரேக் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த பிரேக்குக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு. அப்படி தானே? இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிரேக் ஆச்சுங்க. கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? திரும்ப ஹையர் ரீச் பண்ணிருக்கணும். இங்கே போகணும். இந்த பிரேக் பண்ண ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் சேனல் பிரேக் ஆச்சுன்னா அப்படியே மார்க்கெட் சில நேரத்தில் போகலாம். பட் மோஸ்ட்லி என்ன செய்யணும்னா, என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா, மார்க்கெட் கீழே இறங்கி இப்படி ஒரு சேனலாக வருது அப்படின்னா அப்படியே பிரேக் பண்ணுச்சுனாலும் மார்க்கெட் மேலே ஒரு பிரேக் பண்ணி இந்த ஹையை ரீச் பண்ணிடும். தென் இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அகைன் ஒரு கரெக்ஷன் நடந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் மேலே போகும். இதுதான் மார்க்கெட்டுடைய ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா இப்படி நடந்தால் தான் நெக்ஸ்ட் மூமெண்டம் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டமாக மார்க்கெட்டில் பார்க்க முடியும். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட்டில் கீழே இறங்கி ஒரு சேனல் எனக்கா நடந்து இந்த சேனல் பிரேக் ஆச்சு. பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துச்சு. திரும்ப பையிங் நடந்துச்சு, திரும்ப இறங்குச்சு, திரும்ப பையிங் நடந்துச்சு. இப்போ இறந்துருச்சு, இப்போ பிரேக் ஆயிடுச்சு. அப்போது பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்டு ப்ராப்பராக 2-3 டைம்ஸ் நடந்து அடுத்து பையிங் ப்ரெஷர் இல்லாமல் அப்படியே நினைச்சிருச்சு. ஸோ நேற்று நான் சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து போட்டிருந்தேன், குரூப்பில் போட்டிருந்தேன். பார்த்தீங்களா? தமிழ் ட்ரேடிங் குரூப்பில். அதாவது பிரேக் பண்ணிவிட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா என்ன செஞ்சிடும்? மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிடும். ஸோ இங்கே அதுக்கப்புறம் இன்னொரு சார்ட் ஒன்று எக்ஸாம்பிளுக்காக ஒன்று போட்டிருந்தேன். தெரியுதா? ஒரு கரெக்ஷன்ஸ், ஒரு டவுனுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் நடக்கும். அந்த கரெக்ஷன்ஸில் கிளியராக என்ன செஞ்சுருக்கு? பிரேக் ஆகிட்டு அடுத்ததில் மார்க்கெட் என்ன செய்யலை? ஸோ இது பிரேக்குன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? எதை வச்சு பிரேக்குன்னு நான் சொல்கிறேன்? இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, திரும்ப இங்கே அதே லைனில் திரும்ப அகைன்
கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருக்கு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கே கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் சார் இவ்வளவு பெரிய எடுத்துட்டு. வந்து அதை ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். எனக்கு புரியல சார். இல்ல இவ்வளவு பெரிய செல்லிங் நடந்திருக்குல்ல சார், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ஆமா ஆமா. அதுக்கு அந்த அவ்வளோண்டு சின்ன ரெசிஸ்டன்ஸ் அந்த தேர்டா இருக்கு அதை எடுத்துக்கலாம். கரெக்ஷன்ஸ் ஓ ஒரு தேர்ட் டைம்ங்கும் போது ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து சார் நீங்க வந்து இது இங்க இருந்தே என்ன செய்யலாம்? ம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு செல்லிங் ப்ரெஷர், இது ஒரு செல்லிங் ப்ரெஷர், இது ஒரு செல்லிங் ப்ரெஷர். ரெண்டாவது இதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா எப்படிதான் இருக்கும்? சேனல் மாதிரி இருக்கும். ஒரே டைம் இதுதான் நினைச்சிருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா இங்க செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இந்த இடத்துல சும்மா பிரேக் ஆகல. என்ன இருக்கு? கொஞ்ச நேரம் டிஸ்டன்ஸ் எடுத்து ஹோல்ட் ஆகி தான் என்ன செஞ்சிருக்கு? பிரேக் ஆகி. அப்போ இந்த பிரேக்குக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சா ஒன்று ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் அகைன் என்ன செய்யணும்? மார்க்கெட் மேலே போகணும். இல்லை நம்ம லாஸ்ட்டாக ஒரு கிளாஸில் பார்த்தோம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக இப்படி ஒரு சேனல் அணக்கா வந்து நெக்ஸ்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன செஞ்சிடும்? மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இப்படி ஒரு சேனல்னாக்கா வந்து மார்க்கெட் மேலே போகணும்னு பார்த்தோம். இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும்? மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப இப்படி ஒரு வந்து மார்க்கெட் திரும்ப மேலே போகணும். இப்படியாவது கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கணும். ஆனால் இங்கே என்ன செஞ்சிருச்சு? கீழே இறங்கி பிரேக் ஆயிடுச்சு. சரி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த எந்த இடத்துல இருந்து இது இதாக இருந்துச்சோ அது பாருங்க எத்தனை தடவை அது பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆச்சுன்னா இது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த லோவை என்ன செஞ்சிடும்? கண்டிப்பா வந்து இந்த லோவை எப்படினாலும் வந்து என்ன செஞ்சிருது? இந்த மாதிரி பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி பிரேக் ஆயிடுச்சுன்னா அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பிரேக் பண்றதுக்கான சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த லோவை எப்படினாலும் வந்து என்ன செஞ்சிருது? எப்படினாலும் வந்து ரீச் பண்ணிடுது. ஸோ இங்கே ஏன் இவ்வளோ ஹோல்டிங் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக கரெக்ஷன்ஸ் பிரேக் இருந்ததுனால இந்த லைன்ல திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டே இருந்துச்சு? புரியுதா நான் சொல்ல? திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இது வந்து இங்கே வந்து இப்போ நான் இதுக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இந்த சார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் நான் மூவ் ஆகிறேன். நம்ம 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும்? 1 hour 30 minutes. 1 hour தெரியுதா? 1 ஹவர்ல என்ன நடந்திருக்கு? சேம் நான் இப்போ காமிச்சது உங்களுக்கு இந்த சார்ட் என்ன சார்ட்? இது வந்து ETH அப்படிதானே? ஆமா இது பாருங்க 1 ஹவர்ல தெரியுதா? சார். இது வந்து முந்தானத்து நைட்டு பிரேக் ஆச்சுங்க. முந்தானத்து நைட்னா இன்னைக்கு வெனஸ்டே நைட் தெரியுதா? எத்தனை மணிக்கு? 7:30 போல பிரேக் ஆயிடுச்சு. ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன் நடந்து மார்க்கெட் என்ன செஞ்சிச்சு? ரிவர்சல்ல பிரேக் ஆயிருக்கு தெரியுதா? பிரேக் ஆயிட்டு அகைன் நீங்க இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போனா தெரியும். இது பிரேக் பண்ண டைம் இந்த ஆக்சுவலா இது வந்து பிரேக் வந்து 30 மினிட்ஸ் தான். சேமா இதே டைம் எப்பயுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுவும் BTCயும் இப்படி தான் இருக்கும். ஒரே மாதிரி ஆல்மோஸ்ட் சேமா தான் என்ன செய்யும். அதுலயும் இதே மாதிரி ஒரு பிரேக்கு. இப்போ ETC தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது இது கூட இவ்வளவு தூரம் நல்ல ஒரு பெரிய பிரேக் ஆகி இந்த ப்ரீவியஸ் அது எங்க இருந்து பிரேக் ஆச்சு அந்த ஹை என்ன செஞ்சிருச்சு? ரீச் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது தெரியுதா தெளிவா? நான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் காமிச்சது BTC. இது வந்து சரி இது எத்தினியம் காயின். ஆனால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எது? BTC. இதுவும் அதுவும் எப்படி இருக்கு? சேம் தான். அப்போ இது வந்து இந்த லோவை வந்து இப்போ எங்கே இருக்கு? இங்கேருந்து பிரேக் பண்ண லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க அது அப்படியே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் எங்கே வந்துரும்னு சொல்கிறேன். இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துடும் சொல்கிறேன். தெரியுதா? இங்க இருந்து வந்து ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அகைன் திரும்ப மார்க்கெட்ல மூமெண்டமே இல்லாம ஹோல்ட் ஆயிட்டே இருந்துச்சு. நேத்து திரும்ப இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம்ல இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து உள்ள தனி ட்ரெண்ட்னு சொல்லலாமா?
அப்படிதானே? ஆமாம். இப்போ இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் பாருங்க. நேத்து பாருங்க. இங்க ஒரு கரெக்ஷன் நடக்குதா? இது நேத்து சாயந்தரம் உங்களுக்கு வந்து 6:00 நடந்த மொமெண்டம். அதாவது இது என்ன மொமெண்டம் நடக்குது? இதுக்கப்புறம் மார்க்கெட்ல நெக்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும்? அதாவது நான் வரையிறேன். இறங்கிருக்குது. சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும்? பிரேக் ஆயிடுச்சு. மேல break மேல மேல இதுக்கப்புறம் மார்க்கெட்ல இப்போ எங்கெல்லாம் மார்க்கெட்ல இதுக்கப்புறம் கீழே இறங்குச்சுன்னா எங்க சப்போர்ட் இருக்கும்? support சார் ப்ரீவியஸா உள்ள அந்த சப்போர்ட் அந்த லோல இருக்கு. நான் இப்போ வரைஞ்சு காமிக்கிறேன் இங்க. இது ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன் பிக்சர் இல்லையா? சரி, இப்போ இப்படி மார்க்கெட் ஒன்று போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான சப்போர்ட் எங்க இருக்கும்? இப்படி வந்து மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு, அப்படிதானே? இதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர், கரெக்டா? இதுக்கான சப்போர்ட் எங்க இருக்குன்னா இந்த ரெண்டு சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணோம்னா அது எங்க இருக்கு? அதே இடத்துல வந்து சப்போர்ட் வந்து அப்போ ரெண்டு இடத்துல இருக்கு. ஒன்று சப்போர்ட் லைன் வந்து எஸ் மேடம், அதாவது இங்கே வந்து ஒன்று சப்போர்ட் இருக்கும். இது ஒன்று, சாரி, இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட். இங்க இருந்து கீழே இறங்குச்சுன்னா இங்க இருக்கும் அடுத்த சப்போர்ட். இங்க வந்து இந்த ரெண்டுல எங்கேயாவது என்ன செய்யும்? சப்போர்ட். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வேண்டிய சப்போர்ட் எடுக்காம கீழே பிரேக் பண்ணிடுச்சு, இதுல சப்போர்ட் கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்ப இங்க சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல சப்போர்ட் எடுக்காம மார்க்கெட் என்ன செய்யுது? கீழே இறங்குதுன்னு அர்த்தம். அப்படிதானே இந்த ஸ்ட்ரக்சருக்கு? நான் சொல்ல வர்றது புரியுதா? புரியுது. இப்போ இது இன்னொரு இதே மாதிரி இருந்து ஒன்று வரையிறேன். நம்ம ஏதோ அவுட் ஆஃப் சிலபஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் இது முக்கியம் தான், கவனிங்க. இப்போ இது வந்து சப்போர்ட் பார்த்தோம். இப்போ இது மார்க்கெட்டில் இப்படி ஒன்று இருக்கு, கரெக்டா? பெருசாக வரையவா, கொஞ்சம் பெருசாக்கிடுவா. ஓகே, இப்போ இதில் அழகாக தெரியுது ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது, கரெக்டா? சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்கே எடுத்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. இப்படி கனெக்ட் பண்ணணுமா இல்லை இப்படி கனெக்ட் பண்ணணுமா? இதையும் கனெக்ட் பண்ணணுமா? எப்படி பண்ணுங்க? அப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒன்று இதில் வந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே லைன் இதில் வந்து எடுத்துருக்கணும், அப்படிதானே? அப்போ இந்த லைனில் சப்போர்ட் எடுக்காம கீழே பிரேக் பண்ணாலும் சரி, இதில் சப்போர்ட் எடுத்து கீழே பிரேக் பண்ணாலும் சரி, ஃபர்தராக மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன செய்யும்? ஒரு கரெக்ஷனாக இருந்ததுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டாக என்ன செய்யும்? மாறும், அப்படிதானே? இந்த சார்ட் பாருங்கள். நேற்று இது வந்து நடந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6. நேற்று வந்து ஒரு 6:00 ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. யாராவது சார்ட் பார்த்தீங்களா? அது நியூஸ் பார்த்தீங்களா? என்ன நியூஸ் என்னன்னு தெரியுமா? ஜிடிபி ஜிடிபி, அதாவது யுஎஸ் உடைய மந்த் ஆன் மந்த் உடைய ஜிடிபி வந்து என்ன செஞ்சாங்க? ரிசல்ட் நேற்று 6:00 என்ன செஞ்சாங்க? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா நெகட்டிவா அதெல்லாம் தெரியுமா? இல்ல சார். அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டு அப்புறம் போகலாம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது எப்போ எங்கே நடக்குது இந்த கரெக்ஷன்ஸ் அப்படின்னா, ஒரு கரெக்ஷன், அந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணியிருக்கு. மேலே பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்கி அதே லைனில் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ அடுத்த ட்ரெண்ட் என்ன செஞ்சிருச்சிங்க? ஹலோ, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சரி ஒரு நிமிஷம் என்னாச்சு? ஓகே. இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த பாயிண்ட்டை வந்து அப்போ அதாவது அந்த பாயிண்ட்டை திரும்ப திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பிரேக் இந்த கீழே வந்ததுக்கப்புறம் பாருங்க. அப்போ இங்கே நான் அதை வரைகிறேன். இப்போ இது உங்களுக்கு தெரியுதா? இந்த கிரீன் கலர் தெரியுதா தெளிவா? தெரியுது சார். இதான் மூமெண்டம் இல்லையா? இதான் இங்கே ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் சப்போர்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. ஒன்று இங்கே சப்போர்ட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா வேற சார். அப்படி தானே? Yes, sir. அப்போ இங்கே ஒன்றா சப்போர்ட் இதில் இருக்கணும், இதில் இங்கே இருக்கும். அப்போ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா திரும்ப மார்க்கெட்டுடைய மூவ் மேலே இருக்கும். இல்லை மார்க்கெட் கீழே இறங்கி சப்போர்ட் கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே. அப்போ இங்கே நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் இங்கே 2 சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணோம்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கணும் இல்லையா? Yes, sir. இதை வந்து என்ன செஞ்சிருச்சு? சப்போர்ட் எடுக்காம கீழே direct. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தெரியுதா? இது ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரியுதா? Yes, sir. ஸோ நான் இங்கே ஒரு நான் இதை வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இது ஃபால் ஆகி எங்கே போகும்? இந்த லோக்கு கீழே இங்கே வரும் அப்படின்னு என்னுடைய இது வந்து இங்கே வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கும்னு சொல்லி ப்ரிடிக்ஷன். ஃபஸ்ட்டு நான் இங்கே இந்த சார்ட்டை வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டேன் எக்ஸாக்டாக இங்கே. ஸோ என்னுடைய இது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரி நம்பர்ஸ் வேறு நம்பர் காட்டுது. இப்போ இதே இது என்னுடைய என்ட்ரி. சரி, நான் ஏன் அந்த இடத்துல என்ட்ரி போட்டேன்? இது என்ன என்ட்ரி? கரெக்ஷன் சொல்லி பிரேக் அவுட் என்ட்ரியா? என்ன எந்த மாதிரியான என்ட்ரிஸ்? ம் பிரேக் அவுட் மாதிரி பிரேக் அவுட் மாதிரி அந்த இடத்துல செல் ஆர்டர் போட்டேன். ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அந்த இடத்துல எடுத்துட்டே இருக்கனால மேபி அந்த இடத்துல அகைன் திரும்ப செல்லிங் ப்ரெஷர் வர்றதுனால என்ட்ரி போட்டேன். இதை நீங்கள் வந்து எக்ஸ்என்எஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? யாரெல்லாம் எக்ஸ்என்எஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? Sir, நான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது. பட் எக்ஸ்என்எஸ்ல வேறு ப்ரைஸ் இருக்கும். எக்ஸ்என்எஸ்ல அதில் என்ன ப்ரைஸ், அந்த இடத்துல என்ன ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியுமா பாருங்க? என்ன சார்? இல்லை டைம் ஆ எப்படி சார்? அந்த இடத்துல வந்து 111 சரி ஒரு நிமிஷம் சார் 35 ஓகே. அங்கே லைன் போட்டோம்னா 658.04 காட்டுது. அப்படியா? 35 தானே சார்? இது 25 செப்டம்பர் 21:35 5 மினிட்ஸில். ஆனால் நான் எடுத்துக்கிறது பிடிசின்னு இருக்கு. நானும் பிடிசி தான் சொல்கிறேன். அங்கே 728 வரும், 720 சம்திங்கில் வரும் இல்லையா? 723 வருது சார். Seven 24 அல்ல 723 ஆனா சார். வரும் பிடிசி சார்ட்.
என்னாச்சு? பிடிசி என்ன மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, சரி. நான் இது எதை எக்ஸாக்டா அது எந்த பாயிண்ட்னு எதை வச்சு நோட் பண்ணேன்னு சொல்றேன். அது இதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி பாருங்க. ஓகே, அதை நான் எப்படி நோட் பண்ணேங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட். அப்போ இங்கே வந்து சார் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சேனல் பிரேக் தெரியுதா? எஸ் சார். ஸோ அந்த லைனை திரும்ப திரும்ப என்ன செய்யுது, டச் பண்ணி சப்போர்ட் பையிங் எடுக்குது, கீழே பிரேக் பண்ணுச்சு, அகைன் இங்கே திரும்ப ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் கீழே பிரேக்கு, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, திரும்ப அந்த லைனை திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்கு தெரியுதா? இதாகிட்டே இருக்குதா? ஆமாம். ஸோ எக்ஸாக்டாக திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்போது கரெக்டாக இது எத்தனை மணி 9 32. 32. 9:32. ஸோ இங்கே தான் என்னுடைய என்ட்ரி இருக்குது. நான் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்களா? எத்தனை மணிக்கு என்ட்ரி எடுத்துக்குது? ஓப்பன் டைம் 9:32. 9:32. ஓப்பன் ப்ரைஸு 111728. இங்கே எங்கே இருக்குது எக்ஸாக்டா? ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்கி இந்த லோ வந்துச்சு பாருங்க, Yes. இங்கே லோ இருக்குதா? ஆமா. இங்கே என்ன செஞ்சாச்சு? எக்ஸிட் பண்ணியாச்சு. ஏன் இங்கே எக்ஸிட் பண்ண? அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் ப்ரீவியஸ் ட்ரெண்டா ப்ரீவியஸ் ட்ரெண்டோட சப்போர்ட் இருக்கு. இப்போ எங்கள் க்ளோசிங் டைம் உங்களுக்கு பார்த்துக்கலாம். அதில் என்ன க்ளோசிங் டைம் இருக்குது? 9:50. 9:50. ஸோ 9:50னா எங்கள் இந்த கேண்டில்ஸு இது வந்து 70, இது 48, இது 50. அப்போ இங்கே தான் க்ளோஸ் பண்ணீங்க கரெக்டா? எஸ். சரி, இங்கே ஏன் க்ளோஸ் பண்ணேன்? ப்ரீவியஸ் இதுல வந்து சப்போர்ட் எடுக்கும் ஃபாஸ்ட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆனது. சார். 8 to 8:30ல சப்போர்ட் எடுக்கும். இங்கே இருந்தால் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு கரெக்டா? ஆமா சார். அதை பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யுது, இந்த இடத்துல ஹோல்ட் ஆகி திரும்ப என்ன செய்யலாம் மார்க்கெட்டு? மேல போலாம். மேல போலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெப். ஸோ 3 பெப்புங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சு, இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபர்தராக மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா இந்த 2 சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணி அங்கே ஒன்று என்ன செய்யலாம், எக்ஸிட் ஆகலாம். இல்லை இந்த லோவில் என்ன செஞ்சுருக்கலாம், எக்ஸிட் பண்ணிருக்கலாம். பட் இது பிரேக் ஆகாமல் அப்படியே தான் இறங்குது. இது திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குனதுக்கப்புறம் அகைன் என்ன செய்யலாம், இது அகைன் தெரியுதா? அதாவது ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே வந்து திரும்ப வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து என்ன செய்யுது மார்க்கெட் மேலே. அப்போ இங்கே ஒரு ஃபால்ஸ் பிரேக்கோடைய சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போயிருக்குது. திரும்ப செல்லிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் ஹை என்ன செய்யலாம், பிரேக் பண்ணுச்சுன்னா ட்ரெண்ட் போகலாம். பட் இங்கே இருந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சு. நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு அடுத்து எப்படி மார்க்கெட் இறங்கி சப்போர்ட் எடுக்குது கீழே இறங்கிடுது, சப்போர்ட் எடுக்குது கீழே இறங்குது, சப்போர்ட் எடுக்குது கீழே இறங்குது, சப்போர்ட் எடுக்குது கீழே இறங்குது. அப்போ இங்கே என்ன ப்ரெஷர் இல்லை, பையிங் ப்ரெஷர் ஆக்சுவலாக இங்க இருந்தே அந்த பையிங் ப்ரெஷர் என்ன செஞ்சிருக்கணும், வந்து இங்க இருந்து பிடிச்சதுதான் சார். இந்த சார்ட்டு இதுல இருந்து இங்க இருந்து அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் இதுதான், இங்க இருந்து அது பிடிச்சதுதான் கண்டினியூஸ் ஃபால். அப்போ இப்போ தெரியுதா தெளிவா? இந்த 2 சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கிளியர் பிரேக் தெரியுதா? இது அந்த பிரேக் அவுட் கேண்டிலோடைய மூமெண்டம் தலைகீழ வச்ச சொல்லலாமா அந்த 3 கேண்டிலும் சேர்த்து? ஆமா. இந்த 3 கேண்டில் என்ன சொல்லலாம், இந்த கரெக்ஷன்ஸ் உடைய பிரேக் அவுட் கேண்டில்ஸ் உடைய மூமெண்டம். நெக்ஸ்ட் திரும்ப மார்க்கெட் அப்போ இது ஒரு பிரேக் அவுட், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால். இந்த ஃபாலுக்கு அப்புறம் இது எந்த போய் இங்கே டச் பண்ணணும், இந்த லோவை டச் பண்ணணும்.
இப்போ இந்த இங்க வந்து ஆனா அந்த லோவ டச் பண்ணாம மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்குது? இது இங்க வரைக்கும் நல்ல மொமெண்டம். இதுக்கப்புறம் அப்படியே என்ன செஞ்சிருச்சு? ஹோல்ட் ஹோல்ட் ஆயிட்டு ஆயிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் எப்ப இது இங்க இருந்து ஃபாஸ்ட் மொமெண்டம் இருக்கும்? இனிமேல் இந்த லோவ டச் பண்ணா தான் என்ன வரும்? ஒண்ணு இந்த லோவ டச் பண்ணி சப்போர்ட் எடுக்கணும். இல்ல இந்த லோவ என்ன செய்யணும்? பிரேக் பண்ணி கீழே இறங்கும். பிரேக் பண்ணணும். ஏன்னா இது வந்து இது ஒரு கரெக்ஷன் சொல்லி பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன செஞ்சிருச்சு? இந்த ஃபாஸ்ட் மொமெண்டம். இது பிரேக் அவுட் கேண்டில்னு சொல்லலாமா? இந்த 3 கேண்டில்ல. ஆமா சார். Yes. இது கரெக்ஷன் சொல்லி பிரேக் இந்த கேண்டில்ஸ் பார்க்கும்போதும் என்ன சொல்லலாம் அத? பிரேக் அவுட்னு சொல்லலாம். இல்லையா? அப்படிதானே? Yes. Yes, sir. ஸோ அதுல வந்து டைம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன செஞ்சிருச்சு? சப்போர்ட் சப்போர்ட் எடுத்துருச்சு. சரி இந்த மூமெண்டமுக்கு இப்போதைக்கு இந்த டெய்லியில மேபி இப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்ப இந்த ஹைய போய் ரீச் பண்ணும்? இந்த ஹைய ரீச் பண்ணணும்னா மார்க்கெட் இப்ப இங்க இருக்குது. நான் இங்க வரையட்டா இதா இந்த மூமெண்டமா? இப்ப இங்க இதே மாதிரி இங்க வரையறேன். இப்போ மார்க்கெட் மொமெண்டம் இங்க இருந்து மார்க்கெட் மேல போய் என்ன நடந்திருக்கு? ஒரு தடவை சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேல போயிட்டு கீழே இறங்கி திரும்ப மார்க்கெட் மேல போயிருக்கு. அதுதானே? அப்ப ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? கீழே இறங்கி நேரா கீழே லோக்கு வந்துருச்சு. எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அந்த லோக்கு வந்துருச்சு. அப்படிதானே? வந்துருச்சு. திரும்ப என்ன செஞ்சிருக்கு? சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்து இந்த லோக்கும் சென்டர் வரைக்கும் போயிருக்கு இல்லையா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட கொஞ்சம் கீழே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் கீழே இந்த பாயிண்ட் வரைக்கும் வரணும். ஓகே, இங்கே வரணும். கொஞ்சம் கீழே இங்கே வரைக்கும். ஓகே, அப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் மொமெண்டம் மேலே போயிருக்கு. இங்கேருந்து அகெயின் இப்போ எங்கே வந்துருச்சு? லோக்கு வந்துருச்சு. அப்படிதானே? இப்போ இங்கே வந்துருச்சு. இன்னும் பிரேக் பண்ணல. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் மேலே போகணும்னா எப்போ மார்க்கெட் மேலே போகும்? ஒரு 2 தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் மேல பிரேக் அவுட் ஆகும். இப்போ 2 சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ 2 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். கரெக்டா? ஆமா. அப்போ 2 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழே இறங்காம மார்க்கெட் மேலே போச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? பையிங் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் கொஞ்சம் தூரம் மார்க்கெட் மேலே போனாலும் திரும்ப கீழே இறங்கி அதை டச் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன செய்யும்? மார்க்கெட் மேலே போகும். இப்போ நேற்று நான் இது இங்கே வந்து லோவை டச் பண்ணியிருக்கோன்னு நினச்சி லோ வந்துச்சு இல்லை? இப்போ இன்னும் டச் பண்ணல. ரைட். ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ டச் பண்ணல. எப்போ டச் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் என்ன ப்ரெஷர் வரும்? அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன ப்ரெஷராக இருக்கும்? சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் இங்கே பார்க்கலாமே. இங்கே ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் இது இங்கே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இங்கேருந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் மூமெண்டம் நடந்துச்சு. தெரியுதா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு கரெக்ஷன் சொல்லி பிரேக் அவுட் தான். தெரியுதா? ஆமா. ஓகே, இங்கே இது லைனில் என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. உங்களால் முடியுதா? இங்கே ஒரு கரெக்ஷன் சொல்லி பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு தெரியுதா? லைன் போட்ட பிறகு தான் தெரியும். லைன் போட்ட பிறகு தான் அது பிரேக் அவுட்னு தெரியும். அப்படியே தெரியுதுண்ணா? ஓகே, எனக்கு கொஞ்சம் புரியுது சார். அது பிரேக் அவுட் இது இந்த சார்ட்டை எனக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கனால மேபி எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கேருந்து இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நேராக ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் கீழே இறங்குச்சுங்க. இங்கே வரைக்கும் சப்போர்ட்டுக்கு வரைக்கும் வந்துச்சு. திரும்ப பையிங் நடந்துச்சு. ஆனால் மார்க்கெட் மேலே போகல. திரும்ப கீழே இறங்கி இந்த லோவை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கேருந்து இந்த ஃபாஸ்ட் டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப பையிங் ப்ரெஷர் வருது. அகெயின் செல்லிங். மார்க்கெட் மேலே பையிங், திரும்ப செல்லிங். அப்போ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மார்க்கெட் இது இங்கவே இந்த பிரேக் அவுட்டே நேரா போய் எங்க டச் பண்ணிருக்கணும்? இந்த ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம இங்கே நான் தனியா வரைகிறேன். இப்படி ஒரு மொமெண்டம் நடந்து ஒரு கரெக்ஷன் நடந்து இந்த கரெக்ஷன்ஸ்க்குரிய பிரேக் அவுட்டே நேரா என்ன செஞ்சிருக்கணும்? மேலே போய். இப்போ புரியுதா? இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? இப்போ இங்க நடந்த மொமெண்டம் லைன்ல வரைஞ்சிருக்கேன். தெரியுதா? இது அப்படியே போய் டச் பண்ணிருக்கணும். ஆனா டார்கெட் அப்போ இங்கேயே தான் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதை நம்ம லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி குரூப்பில் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதை போய் பார்க்கலாம்.
அந்த டைம் உங்களுக்கு பேசிக் கிளாஸ் எடுத்துருக்கனால இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். சரி, இப்போ இது பிரேக் அவுட்டே இதை போய் இங்கே போய் ரீச் ஆயிருக்கணும், ஏன் ரீச் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இங்கேருந்து இதுக்கப்புறம் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிருமான்னு கேட்டால் திரும்ப கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் டச் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே அதை போய் இறங்கி அதை டச் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கி. அப்போ இங்கே அதான் இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்து தான் மார்க்கெட் கீழே பிரேக் ஆச்சு. அது டேரெக்டாக போய் டார்கெட் என்ன செய்யலை. ரீச் பண்ணி அப்போ திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்கி டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் என்ன செய்யும். மேல போகும். ஸோ இதை நீங்கள் இது எதுக்கு பின்னாடி உள்ள இந்த ஹிஸ்ட்ரி தான் மார்க்கெட் என்ன செய்யும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டு. ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி தான் திரும்ப திரும்ப மார்க்கெட் என்ன செஞ்சுட்டே இருக்கும், ரியாக்ஷன் கொடுக்கும். அப்போ இங்கே போய் டச் பண்ணிடுச்சு, திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. இப்போ திரும்ப மார்க்கெட் இதை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப என்ன செய்யணும், மேல போகும். பையிங் ப்ரெஷர் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ நமக்கு இன்னும் டச் பண்ணாமல் இருக்குது, கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப வரும். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போகும். நீங்கள் இது இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் லைன்லேயே இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பிரேக் அவுட்டு, கிளியரான பிரேக் அவுட்ஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து இப்போ இதை வந்து போய் டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட். இப்போ இந்த இதில் பார்த்தோன்னே புரியுதா, இதை பார்த்தோன்னே புரியுதா? எஸ் சார். இப்போ இதில் புரியுதுன்னா இந்த சார்ட்டில் புரியுதா நாகராஜன் சார்? எஸ் சார், இது ஓரளவுக்கு clear ஆ இருக்கு. சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் தெரியுதா, இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் பிரேக்கில் தான் போய் என்ன செய்யுது, ரீச் ஆகுது மேல அந்த தெரியுதா? ரெசிஸ்டன்ஸ் அப்போ இங்கே இந்த கரெக்ஷன் பிரேக் அவுட் அப்படியே போய் என்ன செய்யல, டச் பண்ணல. டச் பண்ணல. திரும்ப மார்க்கெட் மேலே போய் ஒரு கரெக்ஷன் நடந்து, அப்போ இங்கே மார்க்கெட் திரும்ப ஒரு சின்னதாக கரெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், டச் பண்ணும். டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும், திரும்ப வந்து பையிங் மேலே போகும்னு சொல்றதால இங்கே பையிங் பிரஷர். திரும்ப மார்க்கெட் மேலே போகணும்னா அப்பதான் என்ன செய்யும், பையிங் பிரஷர். பையிங் ப்ரெஷர். பையிங் பிரஷர். இப்போ இந்த சார்ட்டை நான் தான் நம்ம இதில் டெய்லியில் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த சார்ட்டை டெய்லியில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதையும் கனெக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ஸையும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணணும்னா ஃபிபோனாக்கியில் 60% மேலே இருக்கணும். R1 R2 ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 60% மேலே இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், ஜாயின் பண்ண முடியும். கனெக்ட் பண்ண முடியும். ஞாபகம் இருக்கா? ஒரு Yes, sir. ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு ரெசிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணணும்னா கீழே இருந்து மார்க்கெட் R1 R2 கனெக்ட் பண்ணணும்னா என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இங்கே எவ்வளோ தூரம் இறங்கி இருக்கோ அதில் 60% டச் பண்ணிருக்கணும், இல்லை 60%க்கு அப்போ தான் R1 R2 என்ன செய்ய முடியும், ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ண முடியும். இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ண முடியுமா, ஜாயின் பண்ணலாமா? அப்போ ஃபிபோனாக்கி என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். அப்படிதானே, ஃபிபோனாக்கி அப்ளை பண்ணுவோமா? எஸ் சார். ஃபிபோனாக்கி நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, ஃபிபோனாக்கிலே நிறைய இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது எது, நான் சொல்லித்தரமோ சொல்லலையோ, உங்கள்கிட்ட சொல்லித்தரலையோ. ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது எது, ஃபிபோனாக்கி இங்கே பாருங்க, நான் இது ஒன்று மட்டும் தான் வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறது எது, இதான் சார். ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட். ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட். வேறு என்னெல்லாம் இருக்குது ஃபிபோனாக்கியில்? சார் ஃபிபோனாக்கி ஆர்க் இருக்கு, ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் இருக்கு, எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபோனாக்கி ஆர்க், ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன். ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாம்பிள் ஒரு கரெக்ஷன்ஸு இப்போ வந்து ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குன்னா இங்கேருந்து ஒரு மார்க்கெட் மேலே போச்சு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா இங்கேருந்து எவ்வளோ ஒரு மார்க்கெட் மேலே போயிருக்கோ அதை ஃபிபோனாக்கி மேலே அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறங்கி எதில் சப்போர்ட் இருக்குது, 6150 61.8 இல்லை அதுக்கு கீழே போயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த ஃபிபோனாக்கி எது என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க, ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டு. இப்போ ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இப்போ இது ஃபிபோனாக்கியோடைய எக்ஸ்டென்ஷன் போட்டு நெக்ஸ்ட் இது எவ்வளோ தூரத்து வரைக்கும் டார்கெட் போகும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ்டென்ஷன் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன்? டார்கெட். டார்கெட்டுக்காக. ஓகே, நம்ம இந்த சிலபஸை லேட் பார்க்கலாம். நான் அந்த கரெக்ஷன்ஸ் உடைய பிரேக் அவுட் படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? இப்போ நம்ம இந்த R1 R2 ஜாயின் பண்ணணும்னா 60%க்கு என்ன செய்யணும், மேலே இருக்கும். அப்படி தானே? சரி, இது நம்பர்ஸில் பக்கம் ஃபிபோனாக்கி இதை தேடிடுவோமா? ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே இருக்குது, அதுக்கு மேலே இருக்கு.
இதுல வருமோ? இந்த ரவுண்ட் ஆட்டம் இல்லை சார். ரவுண்ட் ரவுண்டா? மறந்தே போய் பாருங்க. ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் இங்க நம்ம ஃபேவரட்ல வச்சுக்கிறோம். ரைட். அப்போ இங்க மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்குனதுல 60% ரீச் பண்ணிருச்சா? பண்ணிச்சு. எக்ஸாக்ட்டா 61.8ல என்ன செஞ்சிருக்குது? டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அப்ப திரும்ப ரீச் ஆயிடுச்சு. அப்ப R1 R2 என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் Join. பண்ணி. சரி. அப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த லைனை போய் ரீச் பண்ணணும்னா ஏன்னா எதுக்காக நம்ம மார்க்கெட் மேல போகணும்னு எதிர்பார்க்கிறோம்? சொல்ல முடியுமா? அது அந்த ப்ரீவியஸா வந்து சப்போர்ட் எடுக்கிற அந்த ஜோனுக்கு வந்திருக்காது. அங்க வந்திருக்கிறதுனால வந்து பையிங் ப்ரெஷர் வரும். அது ஃபாஸ்ட் மொமெண்டம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிக்கிறது ஃபாஸ்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அதே இடத்த டச் வேற ரீசன். ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி கண்டினியூஷன் தான் சார். ட்ரெண்ட் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட். ஏன் அப் ட்ரெண்ட்? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வரைக்கும் ஹை இங்க வரைக்கும் அப் ட்ரெண்டாக தான் இருந்தது இல்லையா? எஸ் சார். Yes, sir. இங்க இருந்து இது வரைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நடந்தது ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணியிருக்கு. அப்படி தானே? ஒரு கரெக்ஷன்ஸ் இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்கா? இந்த கரெக்ஷன்ஸ் உடைய பிரேக் அவுட் புரியுதா? Yes, sir. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்னவா மாறிடுச்சு? ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு. அப்போ இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறினது. டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கண்டினியூஸாக லோ பிரேக் பண்ணுச்சு. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? லோ கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? இன்க்ரீஸ் ஆகி இந்த லோவுடைய ஹையை பிரேக் பண்ண உடனே என்ன செஞ்சிருச்சு? ட்ரெண்டு அப் ட்ரெண்டா மாறிடுச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஆனது அப்படினால இங்கே வரைக்கும் தான் போயிருக்கணும். திரும்பவும் அந்த லைனை டச் பண்ணி இங்கேருந்து திரும்ப என்ன செஞ்சிருச்சு? அப் ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ இதுவும் அப் ட்ரெண்டு, இப்போ அப் ட்ரெண்டாக மாறும். அப்போ இங்கே வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டே இருக்கிறதுனால திரும்ப ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். டச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எதை பிரேக் பண்ணணும்? இந்த R1 R2 இது R1 இது R2. ஒன்று இந்த R1 R2 ஜாயின் பண்ண ரெசிஸ்டன்ஸை என்ன செஞ்சுருக்கணும்? நெக்ஸ்ட்டு break பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு இது இங்கே போய் டச் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் பண்ணணும். இல்லைன்னா ஒரு 2 கீழே இறங்கி செட்டப் இது எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் இப்படி வந்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சு பிரேக் பண்ணி திரும்ப என்ன செய்யலாம்? மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அப்போ இங்கே வந்து ஒரு சாலிடாக என்ன இருக்குது? இப்போ மார்க்கெட்டுடைய மூமெண்டம் ஒருவேளை இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே என்ன செஞ்சிடும்? ஹோல்ட் ஆயிரும். பெரிய மூமெண்டம் இருக்காது. ஒன்ஸ் லோவை கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த லோவை கட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யும்? மார்க்கெட் மேலே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இப்படியே சும்மா இது பண்ணிட்டு இருக்கு. எப்போ தான் சப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த லைனை டச் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன வரும்? பையிங் ப்ரெஷர். சரி, இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுங்க. சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம சப்போர்ட்னு சொல்கிறோம். இங்கே ஆல்ரெடி சப்போர்ட் இது சப்போர்ட். இங்கே கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கணும் எதுவும் இருக்குதா? இல்லை சார். இல்லை சார். மேஜர் சப்போர்ட்னு சொல்ல முடியாது. ஒரு ட்ரெண்டோட கண்டினியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னால டச் பண்ணும்போது என்ன வந்திருக்கு? பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அவ்வளோதான். திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் பையிங் ப்ரெஷர் இருக்கலாம் இல்லையா? அதுக்காக நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாமான்னு கேட்டால் என்ன செய்ய முடியாது. இந்த இடத்துல பை பண்ணலாமா? இங்கே வந்து பை பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் டைம். ஏன் பை பண்ணலாம் இங்கே? ரீசன் ரீடெஸ்ட் என்ட்ரி சார். ரீடெஸ்ட் என்ட்ரி. அதை நீங்கள் என்ன சொல்லணும்னா பிரேக் அவுட் கேண்டிலோட என்ட்ரி. பிரேக் அவுட் கேண்டில்ஸ் மூமெண்டம் இருக்குது. அதனால என்ன செய்யலாம்? இங்கே திரும்ப இங்கே பண்ணணும்னா என்ன செய்ய முடியாது? செகண்ட் டைம் மேபி இருக்கலாம், இல்லாம கீழே என்ன செஞ்சிடலாம்? பிரேக் ஆகலாம். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப டைம் என்ன செய்யக்கூடாது? ட்ரை பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஒரு கோல்டு சார்ட்ல நம்ம பார்த்துட்டோம். என்ன இருக்கு? ஒரு பிரேக் அவுட் கேண்டில்ல ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்திருக்குது. செகண்ட் டைம் என்ன இல்லை? சப்போர்ட் எடுக்காம எழுதிருச்சு. கீழே பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப அது என்னவா ரியாக்ட் பண்ணுது? ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் பண்ணுது.
இப்போ பாருங்க, இந்த ட்ரேட் நான் வந்து ஒண்ணு பண்ணேன். இத நான் பின்னாடி பார்க்கலாம். இத நம்ம இப்போ பிடிசில அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஸோ அப்போ இங்க இன்னொன்னு சொல்லிட்டேன். சப்போர்ட் எடுக்க வேண்டியதுல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போய் இப்படி ஒரு கரெக்ஷன் நடந்து மார்க்கெட்ல நெக்ஸ்ட் மூவா இங்க வரைக்கும் போகும்னு சொல்லலாம். இல்ல ஒருவேளை சப்போர்ட் எடுக்காம கீழ பிரேக் ஆயிடுச்சுங்க. அப்ப நெக்ஸ்ட் எதுக்காக வெயிட் பண்ணலாம்? கீழ பிரேக் பண்ணிடுச்சுன்னா? அது திரும்ப அதே டச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சார். அந்த இப்போ இந்த சப்போர்ட் வந்து திரும்ப டச் பண்ற வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் சொல்றது ஓகே சார், சொல்லுங்க. சார் அப்போ அந்த சப்போர்ட் இருக்குல்ல சார், ஆ அந்த பிரேக் அவுட் கேண்டிலோட சப்போர்ட்ல வந்து அகைன் வந்து அங்க போய் ரீச் ஆகும்போது, அந்த சப்போர்ட்ல ரீச் ஆகும்போது செல்லிங் வந்து நடக்கலாம். ரீடெஸ்ட் பண்ணலாம். சப்போர்ட்ல வந்து ரீச் ஆகும்போது செல்லிங் நடக்கலாமா? எஸ் சார், அந்த நீங்க போட்டிருக்கீங்களா சார் சப்போர்ட், அது வந்து டேரக்டா வந்து பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகி மேல வரும்போது அகைன் அந்த இதை டச் பண்ணும்போது செல் பண்ணலாம். கரெக்ட். இதுதான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காமிச்சேன், இந்த சார்ட்டை காமிச்சேன். இங்க சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல சப்போர்ட் அதாவது ஃபாஸ்ட் மொமெண்டம்னால ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்துச்சு. திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கும்போது அதே லைன்ல சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்காம மார்க்கெட் என்ன செஞ்சு கீழே பிரேக் பண்ணுச்சு. ஸோ பிரேக் பண்ணுச்சுன்னா திரும்ப அந்த லைனை போய் டச் பண்ணும்போது என்ன வந்துச்சு? அதே லைன்ல செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அப்போ இங்க அதே தான் சொல்ல வரேன். ஒன்ஸ் இப்போ நமக்கு இந்த சார்ட்டை பொறுத்தளவுல இப்போ இங்க சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஓகே. சப்போர்ட் எடுக்காம மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா திரும்ப லைன்ல வந்து டச் பண்ணும்போது என்ன வரும்? செல்லிங். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரேட் என்ன செய்யலாம்? ரைட். அப்போ இப்போதைக்கு இந்த சார்ட்டை வந்து நம்ம எந்த டைம் ஃப்ரீ இது அப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்டை காமிச்சோம். அது என்ன சார்ட் இது வந்து? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கோல்டு எந்த டைம் ஃப்ரேம்ல ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். கோல்டு வந்து டெய்லி கரெக்ஷன்ஸ்ல நோ, கோல்டு எதுல பார்க்கலாம்னு சொன்னேன்? 30 மினிட்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? மறந்துட்டீங்களா? இதை வந்து அப்போ இதில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிடிசியை டெய்லி தான் பண்ணணும். ஒன்ஸ் இதில் சப்போர்ட் அப்போ ஒவ்வொரு சார்ட்டையும் நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல ஃபாலோ பண்ணணும்னு என்ன இருக்கு? ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ அந்த டைம் ஃப்ரேம்ல தான் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டுங்க. இப்போ இங்கே எனக்கு இன்னொன்று தோணுது. சரி, இது கீழே இறங்குச்சு. எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம்? இங்கே சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல சப்போர்ட் எடுக்கல. ப்ரீவியஸ் கரெக்ஷனோட சப்போர்ட் லைன். அதான் ப்ரீவியஸ் கரெக்ஷன்ஸ் உடைய சப்போர்ட் இங்கேயா மேடம்? எஸ் சார். வேற ஓகே, இது ஒரு ஐடியா. இல்லன்னா கீழ வந்து அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க வந்து கூடயா? ஆமா சார். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் இருக்குல்ல சார், அவங்க சொன்ன அந்த ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட், சின்ன சப்போர்ட் ஒன்று இருக்கு. சரி, நல்லா கவனிங்க. ஓகே, நீங்க இது பண்ணது கரெக்ட். இது சொன்னது இங்க சப்போர்ட் எடுக்கலாம்னு சொன்னது கரெக்ட். இது ரொம்ப தூரம். ஸோ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேலே போய் கீழே இறங்கி இதுல இருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்தது கரெக்டா? எஸ் சார். கீழே இறங்கி திரும்ப இங்க இருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கரெக்டா? அதனால நான் என்ன பண்றேன்னா, என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை இங்க லோ பிரேக் பண்ணுச்சுன்னா அப்படி எக்ஸாக்டா அதே லைன்ல இருக்கா? பேரலலா இருக்கா நான் போட்ட சேனல்? அப்ப நெக்ஸ்ட் ஒன்னு சப்போர்ட் எடுக்கலனா தலைவர் எங்க வந்து சப்போர்ட் எடுப்பாரு? ஏன்னா எப்படி இருக்குது? ரெண்டு சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணா ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் ஒரே பேரலலா இருக்குது. கரெக்டா? அப்ப இங்க சப்போர்ட் எடுத்தா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க சொல்லலாம் தைரியமா? நான் சொல்ல வரது புரியுதா? அப்ப என்னுடைய இதுபடி அப்ப இந்த லோவை இது கட் பண்ணிட்டு இது மேபி இது இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சோ இந்த கிராஸா வந்து இங்க வந்து சப்போர்ட் எடுக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் எடுத்த அந்த பாயிண்ட் இது ஆல்ரெடி இங்க தான் இருந்துச்சு சப்போர்ட் எடுக்க, தெரியுதா? எஸ் சார். இப்போ ரெண்டுல எங்க இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் எங்கேயாவது வந்து என்ன செய்யும் நெக்ஸ்ட் மொமெண்டம் இருக்கும். அப்போ என்னுடைய
கணிப்புப்படி திரும்ப மார்க்கெட்ல இப்போ ஒரு கரெக்ஷன் நடக்கு பாருங்க. இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஃபர்தரா மார்க்கெட் என்ன செய்யும்? அகைன் லோ கட் பண்றதுக்கு சொல்ல வரது புரியுதா? அப்ப இந்த சார்ட்ட டெய்லில இப்படி தான் நம்ம நோட் பண்ணி என்ன செய்யணும்? இந்த சார்ட்ட நம்ம ஃபாலோ பண்ணணும். புரியுதா நான் சொல்றது? Yes, sir. எஸ் சார். சரி. இப்போ நான் இப்போ அனலைஸ் பண்ணேன்ல இந்த மெத்தட். இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னுடைய வீடியோஸ்ல நீங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் வீடியோன்னு சொல்லி நீங்க இப்போதைக்கு நான் வீடியோ போடல. நீங்க என்னுடைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் வீடியோன்னு சொல்லி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் கூட பார்த்துருக்கீங்களா? சார் பார்த்து சார் பிளேலிஸ்ட்ல இருக்காதா சார்? பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டுடைய மூவ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹையர் டைம் ஃப்ரேம் டூ லோயர் டைம் ஃப்ரேம் என்ன செஞ்சிருப்பேன்? அனலைஸ் பண்ணியிருப்பேன். அத வச்சு இந்த சார்ட்ட நீங்க என்ன செய்யலாம்? செக். பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த சார்ட்ட நம்ம இந்த இதில ஃபாலோ பண்றோம். இதோடைய இத நம்ம நோட் பண்ணி குரூப்ல போட்டுக்கலாம். இது எப்படி நெக்ஸ்ட் எப்படி எடுக்குதுன்னு ஃபியூச்சர்ல தெரிஞ்சிரும்ல. நம்ம அனலைஸ் பண்ண மாரி எடுக்குதா அப்படின்னு பார்த்துடலாம்ல. பார்த்துடலாமா? ஓகே. இது என்னது? பிடிசி டெய்லி டெய்லி அப்படிதானே? அப்ப டெய்லில தான் பிடிசி என்ன செய்யணும்? செக் பண்ணணும். செக் பண்ணணும். கரெக்ட்டா? இத நம்ம என்ன சொன்னோம்? கோல்ட் என்ன சொன்னோம்? 30 minutes. 30 மினிட்ஸ்ல. இதே மாதிரி நீங்க ஏன் இத வந்து ஏன் 30 மினிட்ஸ் நம்ம சொன்னோம்? சரி, இந்த கோல்டு பிரேக் அவுட் ஆகுற நீங்க லிசனிங்ல இருந்தீங்களா? இது வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் மேல தான் பிரேக் ஆகும். இப்படி தான் மார்க்கெட் மேல பிரேக் ஆகும்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். யாருக்காவது ஞாபகத்துல இருக்கா? போன பேட்ச் ஈவினிங் பேட்ச்ல இத பத்தி நான் அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். கேட்டோம் சார், பட் புரியல அப்ப. கேட்டீங்க. புரியலனா ஓகே. இல்ல அனலைஸ் பண்ணிட்டு இருந்தது ஞாபகத்துல இருக்கான்னு கேக்குறேன். எஸ் சார், அனலைஸ் பண்ணீங்க தெரியும் சார். லாஸ்ட் 2 இதுல வீக்ஸ். வந்து எப்படி அனலைஸ் பண்ணியிருந்தேன்? இதோடைய ஸ்ட்ரக்சர்லாம் என்ன சொல்லியிருந்தேன்? இங்க இருந்து மார்க்கெட் மேல போனதுக்கு அப்புறம் டபுள் டாப் பிரேக், திரும்ப மார்க்கெட் மேல போனதுக்கு அப்புறம் ஒரு சேனல். இந்த சேனலுடைய லோவ கட் பண்ணியிருக்குது. திரும்ப லோவ கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் பிரேக் ஆயிருக்குது. இந்த பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழ இறங்கிருக்கு. திரும்ப மார்க்கெட் மேல போயிட்டு இப்படி ஒரு கரெக்ஷன் நடந்து இங்க இருந்து ஃபினிஷ். இத வந்து இதே மாரி இப்ப நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல இருக்கும்போது இந்த சார்ட்ட வந்து ஈவினிங் பேட்ச்ல அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஹைய பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும்னு சொல்லி. இந்த வார்த்தை ஞாபகத்துல இருக்கா? இந்த ஹைய பிரேக். ஓகே. ஸோ அப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் பிரேக் திரும்ப மார்க்கெட்ல இப்ப என்ன செய்யல இன்னும் அந்த பிரேக்குக்கு அப்புறம் டெய்லி இல்ல. Correction. ஸ்டில் என்னவா இருக்குது? Up trend ஆகுது. அப் ட்ரெண்டா இருக்கு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் இந்த சார்ட்ட நான் இதுல தான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் இல்ல ஹவர்லி. ஸோ ஏன் அப்படின்னு சொல்றேன்? எதுக்குன்னு தெரியுதா? இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரேஞ்சில் எடுத்துக்கிட்டே இருக்கு. தெரியுதா? இப்போதைக்கு இங்க ஒரு சின்னதா சப்போர்ட் எடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த சார்ட்டா இப்போ பாருங்க, இங்க போய் இந்த லைனை இப்பதான் டச் பண்ணிச்சு. டச் பண்ணோன்னு என்ன ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா? அந்த லைன்ல என்ன இருக்கு? செல்லிங் பவர். தெரியுதா? அந்த லைனை இப்பதான் டச் பண்ணிருக்கு. இப்போ டச் பண்ணதுக்கு அப்புறம் அதோட செல்லிங் பவர் பாருங்க எப்படி இருக்குது. ஃபாஸ்டர். ஸோ அதான் எதுக்கு தான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க சார்ட்டை பார்க்கணும்னு சொல்ல வரது புரியுதா? இதுக்கு தான் நான் இந்த சார்ட்டை வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன செய்றேன்? ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் இந்த சார்ட்டை பார்த்து நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றேன். சரி, இப்போ நான் இதுல வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இந்த சார்ட் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நான் இங்க ஒரு குரூப்ல ஒன்று போடும்போது இங்க எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுதா? சாரி, இங்க ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இங்க எப்படி இருக்குது? இங்க மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேனா? இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு சின்னதா
பிரேக் ஃபால்ஸ் ஃபேக் பிரேக் அவுட். பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? அது ரீடெஸ்ட். அகைன் வந்து அந்த ரீடெஸ்ட் அந்த லைன்ல டச் பண்ணி தெரியுதா? எஸ் சார். ஆனா இது ஒருத்தர் கேட்கலங்க. இத பத்தி நான் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருக்கேன். கீழ ஒரு ஆடியோ மெசேஜ் குடுத்துருக்கிறேன். இத பத்தி கூட கேட்டாங்க சில பேர் ஃபோன் பண்ணி. இந்த சார்ட்ட பத்தி கேட்டாங்க. இது என்ன சார் புதுசா இத பத்தி புதுசா சொல்லி தர்றீங்க என்னன்னு கேட்டாங்க. இது என்னன்னு புதுசான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா நான் இந்த சார்ட்ல ஒரு ஒரு டீட்டெயில் போட்டிருக்கேன். இது யாராவது கேட்பாங்க அப்டின்ட்டு பார்த்தேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுதா? இல்ல சொல்றதுக்கு முன்னாடி தெரியுதா? மார்னிங் தான் சார் பார்த்தேன். அது சார் இது பிரேக் அவுட் நீங்க நேத்து அனுப்பியிருந்தீங்க சார். எஸ் மேடம். நான் அதாவது பிரேக் அவுட் அனுப்பியிருந்தேன். இங்க ஒரு அது ஃபேக். இங்க ஒரு பிரேக் நடந்துட்டு மார்க்கெட் கீழ பிரேக் ஆயி, அத ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ஃபர்தரா ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்க ஒரு நோட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இப்ப நான் கனெக்ட் பண்ணும்போது இத வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்? கரெக்ட்டா பண்ணிக்கிறேன். ஃபுல்லா அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு போல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த சார்ட்ல நான் அத நோட் பண்ணும்போது 30 மினிட்ஸ்ல டிஃபரெண்டா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முன்னாடியே இங்க வந்து நான் இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் மேல பிரேக் ஆயிடுச்சு. அப்ப இது என்னவா ஃபால்ஸ் பிரேக்கா இருக்கும். இது வந்து ஏன்னா ப்ராப்பரா என்ன இல்ல. செல்லிங் பிரஷர் குறைஞ்சு பிரேக் நடக்கல. அப்படிதானே? ஆமா சார். ஆமா அப்ப இது கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஃபேக் பிரேக்கா இருக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்து திரும்ப லைன டச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன செஞ்சேன்? ரீடெஸ்ட். நான் ஒரு ட்ரேட் இங்க என்ட்ரி எடுத்து இதுல எக்ஸிட் பண்ணேன். இங்க என்ட்ரி எடுத்து இதுல எக்ஸிட் பண்ணேன். பட் அது இன்னும் ஃபால் ஆகி நெக்ஸ்ட் இங்க சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தேன். அங்கேயும் சப்போர்ட் எடுக்க கீழ இறங்கிருச்சு. இது ஐ திங்க் திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமையா? ஆமா. திங்கட்கிழமை நினைக்கிறேன். ஸோ இல்ல இத பத்தி கேட்டாங்க. ஓல்டு ஸ்டூடண்ட் இத பத்தி கேட்டாங்க. இது என்ன புது புது விதமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா இத என்ன செய்யல? யாருக்கும் இத கேட்கவே இல்ல. சரி ஓகே. அத பார்த்தோனே தெரிஞ்சுச்சு சார். இப்ப நீங்க அந்த இது டிரா பண்ணப்போ வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்ப ரீடெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. தெரிஞ்சது. ஓகே. நீங்க அதாவது லைன் போட்டதுக்கு அப்புறம் லைன் போட்டதுக்கு அப்புறம். ஓகே. அந்த லைன் போட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அது தெரிஞ்சது. கரெக்ட். இன்னும் வந்து அந்த அப்படியே நேரா அந்த சார்ட் பாக்குறப்ப அது ஒரு ஜஸ்ட் ஒரு இது மட்டும் இது பார்டர் பிளே ஒன்று பண்ணி பார்த்தேன் நான். ஒரு டைம்ல மட்டும் பண்ணி பார்த்தேன். அது உங்களுக்கு சும்மா ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணேன். ஓகே. சரி. அப்ப இந்த சார்ட்ட வந்து நம்ம 30 மினிட்ஸ்ல தான் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணிக்கணும். இத ஃபாலோ பண்ணணும். சோ இதுல வேற இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். சப்போர்ட் எதுவுமே சொல்லலையேங்க. ஆமா. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். லாஸ்ட் அந்த இப்போ இங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் கீழ இறங்கி திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுச்சு. திரும்ப கீழ இறங்குச்சப்ப இதான் சப்போர்ட் இல்லையா? ஆமா எஸ் சார். நல்லா கவனிங்க. இத நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழ இறங்குச்சு. திரும்ப மார்க்கெட் மேல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. அப்ப இந்த சப்போர்ட்டையும் தான் என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணணும். ஒண்ணு அங்க சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி எதுவும் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா, அது லைட்டா செக் பண்ணி பார்த்தா இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல இங்க என்ன நடந்திருக்கு? அங்க ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். கரெக்ஷன். ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் நடந்திருக்கு. ஸ்மால் கரெக்ஷன்ஸ் தானா. பட் மேபி அதனால இது என்ன செய்யலாம்? இங்க இருக்கலாம். ஆனா கன்ஃபார்மா திரும்ப அதே லைன்ல வந்து சப்போர்ட் எடுக்குமாங்கிறது நம்மளால என்ன செய்ய முடியாது. சப்போர்ட் வந்து என்ன செய்யலாம்? இப்படி இருக்கலாம். பட் இத நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஷார்ப்பா இருக்குது. ஒரு இதா இல்லையா? சோ அப்ப கோல்டோட மூவ்மெண்டம் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள என்ன செய்ய போகுது? ஆமா. ஒண்ணு இத பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போயிரணும். இல்ல இத லோ பிரேக் பண்ணி கீழ வந்துரணும். இதுக்குள்ள மாட்டிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்ட்ல என்ன செய்ய முடியாது. ஒரு இடத்துக்குள்ள மாட்டிக்கிடுச்சுன்னா மார்க்கெட் மூவ்மெண்டமே இல்லாம ஆயிரும். சோ இன்னைக்கு தான் ஒரு நாள் லாஸ்ட் நாள் இல்லையா? ஃப்ரைடே. அடுத்த 2 டேஸ்க்கு அப்புறம் இருக்கு. ஓகே. சோ நியூஸ் வந்தா தான் இத திரும்ப என்ன செய்ய முடியும்? நியூஸ் எது இருக்கான்னு பார்த்துருவோமா? நியூஸ் இருக்குதா? சார் அது நியூஸ்ல அது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்னு பாருங்க. அத நான் சொல்றேன். அதான் சார். அதாவது இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கணும்னு வந்தது வேற. சொல்லிக் கொடுத்தது வேற. பட் யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு இல்லையா? ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்றது. இல்ல இது பார்க்க தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் அந்த இது தெரியும். நம்ம அடுத்து போறப்ப வந்து இந்த டார்கெட்
ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு முன்னாடி பார்த்துட்டு பெட்டராக தான் இருக்கும். ஓகே ஓகே சரி. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி குவார்டர் ஆன் குவார்டர், நான் மந்த்ல ஆன் மந்த்னு சொல்லி குவார்டர்னா 3 மாதத்துக்கு ஒரு அப்படி தானே? 3 months சார். 4 மாதமா? Yes, sir. Quarter 3 3 தானே? months, sir. 3 3 months. months. சரி, என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3.3 வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு? 3. பட் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6. ஸோ யூஎஸ்டிக்கு இது எங்கே போய் பார்க்குறது? இது ரைட் சைடில் போக முடியும், ஏன் போக முடியும்னு தெரியல. Oh, 25th bonus. 26 வந்துருச்சு சார். 25th. 26th. இல்லை போகலாம், ரைட் சைடு போக முடியலன்னு சொல்ல வரேன். நான் சொல்ல வரது புரியுதா? இதுக்கப்புறம் Actual வருது. எங்கே வருது? வந்திருக்குதா? ஓகே 3.8 வந்து 3.8. 3.8 வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து குவார்டர் அண்ட் குவார்டரில் இதுக்கு முன்னாடி இருந்தது 3.3. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னது தான் 3.3. 3.3. பட் ஆனால் வந்தது என்னது? 3.8. ரைட். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இது என்னது? இதுக்கு முன்னாடி இருந்தது 232. ஓகே, இது ஃபோர்காஸ்ட் பண்ணது 233. பட் வந்தது 218K. ஸோ இது கொஞ்சம் மைனஸு. பட் இது என்னது? ஜிடிபியோட நாட்டோடைய ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து நல்லதா கெட்டதா? நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூஎஸ்டிக்கு நல்லதுன்னா கோல்டுக்கு ஆப்போசிட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் இதில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன செய்யும்? இந்த நியூஸுக்கு வந்து உடனே மார்க்கெட் வந்து கீழ டவுன் ஆகும். இறங்கிடுச்சு சார். எஸ், இறங்கும். எதுக்குன்னா நேத்து இறங்குச்சு சார். எஸ், இறங்குச்சு மேடம். ரைட்டு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இதான் ரீசனு. பட் ஆனால் ஓவராலில் நம்ம சார்ட் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த நியூஸை வச்சு ட்ரேட் எடுக்க சொல்லலை. ஜஸ்ட் இது நீங்கள் இதை வந்து என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதா? நான் அந்த நியூஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து எதுவும் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த நியூஸோட ரியாக்ஷன் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கோல்டுடைய மூமெண்டம் அந்த நியூஸ் வந்த உடனே என்ன செய்யும்? ஃபாஸ்டா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே வந்து யூஎஸ்டிக்கு இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று சொன்னா, இப்போ அவங்க அந்த நியூஸுக்கு அப்புறம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இறங்குச்சு. பட் திரும்ப என்ன செஞ்சிருச்சு? ரெக்கவர் ஆகி திரும்ப வந்துருச்சு மார்க்கெட். இப்போ நீங்கள் நியூஸ் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லையா? இந்த இடம் தான் நினைக்கிறேன். இங்கேயா இதுலையான்னு தெரியல. ஒரு நிமிஷம். இந்த வாரம் மேடம் ஒரு நிமிஷம். இங்கே இதான். அப்போ நியர்பை ரெசிஸ்டன்ஸில் இருக்கு. தெரியுதா? மார்க்கெட் எங்கே வந்துருச்சு? ஹலோ, இது ரெசிஸ்டன்ஸ் ஏன் சொல்கிறேன்? மேலே அந்த லைன் போட்டிருக்கேன்ல, அங்கே இருக்குது. புரியுதா? இதுதான் அந்த டைமுங்க. தெரியுதா? இப்போ தெரியுதா? 17:59னா 6 o'clock ஷார்ப்பா இல்லையா? 5 ஆமாம் 5:59. ஓகே. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இறங்குச்சு. ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணாலும் அகைன் என்ன செஞ்சிருச்சு? கீழே இறங்குச்சு. பட் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இறங்குச்சு, ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, திரும்ப இறங்குச்சு, திரும்ப சப்போர்ட் எடுத்துச்சு, திரும்ப இறங்குச்சு, சப்போர்ட் எடுத்துச்சு. இங்கே அப்படியே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா அப்படி இருந்துச்சு. இங்கே பிரேக் ஆயிடுச்சு. பார்க்குறேன் உங்களுக்கு. இந்த இருக்கா? இங்கே இருந்து அந்த ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. நியூஸுக்கு அப்புறம் உள்ள மூமெண்டம் செப்பரேட் மூமெண்டம்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சு. தெரியுதா? அப்போ இது வரைக்கும் தான் டவுனுங்க. இங்கேருந்து இது வரைக்கும் இறங்குனது தான் டவுன் ட்ரெண்ட். இதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆயிடுச்சு? இங்கேருந்து அந்த நியூஸ் மூமெண்டம் அப்போ டவுன் ஆனது இங்கேருந்து இது வரைக்கும் தான். அப்படி தானே? இதுக்கப்புறம் பாருங்கள், இங்கேருந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. எதுக்கு இப்படிலாம் கனெக்ட் பண்ணுறேன்னு தெரியுதா?
இப்போ வரைஞ்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல என்ன செஞ்சிருச்சு? பிரேக் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு திரும்ப இறங்கி ரீடெஸ்ட் பண்ணிட்டு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சேலிங், செகண்ட் சேலிங், தேர்ட் சேலிங். இங்கே என்ன செஞ்சிருச்சு? பிரேக் அவுட் ஆயிடுச்சு. திரும்ப போய் கரெக்டாக எங்கே போய் ரெசிஸ்டன்ஸு நம்ம நோட் பண்ண இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு. நேற்று இங்கே நைட்டு இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இறங்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நைட்டுக்கு அப்புறம் நடந்த மூமெண்டம் தான் இது. திரும்ப இப்போ போய் டச் பண்ணிட்டு நினைச்சிருக்குது. திரும்ப அந்த லைனில் டச் பண்ணதுக்கப்புறம் அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து. ஸோ அப்போ கோல்டு நியூஸுக்கு அப்புறம் இந்த நியூஸுக்கான மூமெண்டம் இவ்வளோ தான். நான் என்ன எதிர்பார்த்தேன், இந்த நியூஸுக்கான மூமெண்டம் ப்ரீவியஸ் லோ வரைக்காவது என்ன செய்யும், இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஃபர்தராக இது இங்கே வந்து டச் பண்ணோன்னு பார்த்தா என்ன செய்யலை, முன்னாடியே ஸோ அந்த நியூஸ் பேட் நியூஸ் தான். பட் இருந்தாலும் இங்கே இருந்து அது இறங்குச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகும் பார்த்தா, ஆனால் இங்கே நியூஸுக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் என்ன செய்யுது, திரும்ப தெரியுதா? 6 மணிக்கு நடந்த மூமெண்டம் 8:40க்கு என்ன செஞ்சிச்சு, டவுன் ட்ரெண்டு. இப்போ கோல்டுக்கு பேட் நியூஸ், யூஎஸ்டிக்கு குட் நியூஸ், அப்போ கோல்டுக்கு பேட் நியூஸ்னாலும் இங்கே டெக்னிக்கல் படி தான் மார்க்கெட் என்ன செய்யுது, மார்க்கெட். இப்போ நம்ம சொல்லலாம் இது நியூஸ்னால இறங்குச்சா இல்லை ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருந்தனால இறங்குச்சா, என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருந்து மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துல ஒரு 3 தடவை மார்க்கெட் மேலே போறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகல, கீழே பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அப்போ இந்த லைன்ல திரும்ப ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இங்க இருந்து என்ன செஞ்சிருக்கு, இப்போ நான் சொல்றதுக்கும் நியூஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஸ்ட்ரக்சர் நாகராஜன் சார் புரியுதா என்ன ட்ரேடுன்னு சொல்லி? சார் ஆனால் வந்து இப்போ நீங்கள் இது இந்த இடத்துல வந்து அதோட சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கீங்க. அந்த முன்னாடி நடந்த கரெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் ட்ரா பண்ணீங்க ஒரு கரெக்ஷன். ஆமா, அந்த 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 கரெக்ஷனோட சப்போர்ட். ஓகே, நீங்க இப்போ இந்த பிக்சர் பார்க்கல கரெக்டா? இந்த பிக்சர் பத்தி பார்க்கல. இது பார்த்தேன் சார். அதுல ஏன் வந்து புரியுதா? இங்க ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கரெக்ஷன்ஸ் மார்க்கெட் மேல பிரேக் பண்ணிருக்கணும். ஏன் மேல பிரேக் பண்ணிருக்கணும்? சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு சார். அது இன்க்ரீஸ் மார்க்கெட் மேல என்ன செஞ்சிருக்கணும், பிரேக் பண்ணிருக்கணும். இப்போ அதுதான் நீங்க சொல்றேன். இங்க ஒரு கரெக்ஷன் நடக்குது. இந்த கரெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து மார்க்கெட் மேல போய் ஒரு செல்லிங், திரும்ப மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு செல்லிங், திரும்ப மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு செல்லிங். அப்போ இதுக்கப்புறம் சப்போர்ட் லெவல் என்ன ஆயிடுச்சு, இங்க இன்க்ரீஸ். அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகணும். பிரேக் பண்ணாம மார்க்கெட் கீழே இறங்குது, தெரியுதா? எஸ் சார். அது அப்போ பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த மூவ்மெண்டம் எப்படி இருக்கு, ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் இருக்கணும். ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் இருக்கா? ஆமா சார், ஃபாஸ்டா. திரும்ப மார்க்கெட் மேல போய் டச் பண்ணிச்சா அந்த லைன்ல என்ன செய்யும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா ஃபர்தரா மார்க்கெட் என்ன செய்யணும், அதுக்கு ஏத்த மாதிரி 6 மணிக்கு கரெக்டா அங்க போய் என்ன செஞ்சிருச்சு மார்க்கெட், டெக்னிக்கல் படியும் அங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகணும். நியூஸும் எப்படி இருக்குது, அப்ப டெக்னிக்கல் படி நடந்துச்சா, நியூஸ் படி மார்க்கெட் இறங்குச்சா? சோ அதான் சொல்றேன், டெக்னிக்கலும் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் எப்படி தான் இருக்கும், சிமிலரா. ஏன்னா இந்த நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் சில பேருக்கு என்ன செஞ்சிடும், இது இப்படிதான் வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடும், எப்படினாலும் கொஞ்சமாவது என்ன செஞ்சிடும். சரி, பட்ஜெட் நாளைக்கு அறிவிக்க போறாங்க. பட்ஜெட் அந்த இப்ப நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து பட்ஜெட் அறிவிக்க போறாங்க. பட்ஜெட் அன்னைக்கு தான் எல்லாத்துக்குமே தெரியுமா? நீங்க காப்பான் ஒரு மூவி பாத்துருக்கீங்களா? காப்பான் ஒரு மூவி பாத்துருக்கீங்களா? யாராவது காப்பான் ஒரு மூவி வந்து தெரியுமா? சூர்யாவோட மூவி. அது மாதிரி நம்ம துருபாய் அம்பானியோட ஃபிலிம் மூவி பேர் என்ன, துருபா அம்பானியோட ஸ்டோரி, குரு. அதுவும் பாத்துருக்கீங்களா? அது பாத்துருக்கேன். சரி, அவர் வந்து துருபாய் அம்பானி வந்து அதுல அந்த மூவில என்ன சொல்லுவாங்கன்னா, துருபாய் அம்பானி இந்திரா காந்தி அம்மாவை மீட் பண்ற மாதிரி ஒரு இது வரும், பாத்துருக்கீங்களா?
ஓகே. அந்த அளவுக்கு ஞாபகம் சரி. இல்லை சார். காப்பான்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கம்பெனி மகாராஜ்ன்னு சொல்லி மகாராஜா ஒரு பேர் என்னன்னு தெரியல. ஒருத்தர் கோட் போட்டு அவர் பேர் நார்த் இந்தியா டெல்லி சரி ஹிந்தி ஆக்டரு. அவர் வந்து பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப டச்ல இருப்பார் தெரியுமா? எஸ் சார். அவர் அதுல யார சொல்ல வராங்கன்னா, அதுலயும் துர்பாய் அம்பானியா தானே செய்றாங்க. மறந்துட்டீங்களோ? சரி ஓகே. சரி நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, துர்பாய் அம்பானி இந்த மாரி ஒரு பெரிய பெரிய அ என்ன சொல்றது? பிசினஸ் டைக்கூன்ஸ். பிசினஸ் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்தியால நம்பர் 1 பணக்காரங்கன்னா அவ்வளவு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரு பெரிய பெரிய இந்த பிசினஸ் ரன் பண்றவங்களையும், இந்த அரசியல்வாதியோடைய நம்ம பிஎம்ஓ இவங்க கூட எப்பயுமே என்ன செய்வாங்க? டச்ல தான். டச்ல இருப்பாங்க. டச்ல தான் இருப்பாங்க. அந்த காப்பான்வில சொல்லுவாங்களாங்க, இப்போ தஞ்சாவூர்ல வந்து அந்த மீத்தேன் கேஸ் தயாரிக்கிறதுக்கான கம்பெனிய வந்து மூட சொல்லுவாரு. மூடுனீங்கன்னா நான் வந்து உங்கள வந்து இது பண்ணிருவேன்னு சொல்லி அத பத்தி தான் ரிலேட்டடா தான் வரும். அப்ப வந்து ஆப்போசிட்டா என்ன செய்ய முடியாது? இப்ப நம்ம கவர்ன்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா செய்ய முடியாது. அவங்கள வந்து குரோத் பண்ணா தான் இந்தியாவுடைய இது என்ன செய்யும்? பொருளாதாரம் வந்து வளரும். அப்படித்தானே இல்லையா? தப்பா எஸ் சொல்றேனா? சார். எஸ் சார். அதுக்கு தான் அவங்களுக்கு என்ன செய்றாங்க? எல்லாத்தையுமே சலுகை குடுக்குறாங்க. கடன் கெட்டாட்டாலும் என்ன செஞ்சுறாங்க? சரி தள்ளுபடி பண்ணலாம்னு சொல்லி 3000 கோடினாலும் என்ன செஞ்சுறாங்க? தள்ளுபடி பண்றாங்க. சரி அது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். அவங்களுக்கு செலவு குடுக்கும்போது நாட்டுக்கு நெறைய பேத்துக்கு வேலை வருது. ஆ சில பேர் அத நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் அத கெட்டதா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த பெரிய பெரிய இப்ப நமக்கு இருக்கிற முகேஷ் அம்பானிக்கும், நம்ம நிர்மலா சீதாராமன், பிரைம் மினிஸ்டர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்க? கொஞ்சம் கான்டாக்ட் இருக்கும். ஏன்னா அவங்க நெனைச்சா துருபாய் அம்பானி என்ன செஞ்சிரலாம்? 0 ஆக்கிரலாம். யார் நெனைச்சா? கவர்மெண்ட். கவர்ன்மெண்ட் நெனைச்சா கண்டிப்பா என்ன செஞ்சிரலாம்? அவங்க கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டாங்கன்னா என்ன செஞ்சிரலாம்? இதாக்கிரலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட்டிங்ல துருபாய் அம்பானிய வந்து ஃபர்ஸ்ட்டு இதாக்குனாங்க. அதாவது முகேஷ் அம்பானியோட அப்பாவ. அது உண்ம. அதனால தான் குருன்னு சொல்லி ஒரு மூவி எடுத்தாரு நம்ம மணிரத்னம். அந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இவங்க 2 பேத்துக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கும். அதனால இந்த இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன செஞ்சிரும்? இதுதான் வரப்போகுது. இத அவங்க கூப்ட்டு 2 பேர்லாம் சேர்ந்து நெறைய பேர கூப்ட்டு வச்சு தான் ஆலோசிச்சு தான் என்ன செய்வாங்க இந்த முடிவுலாம் எடுப்பாங்க. எடுப்பாங்க. ஸோ அதனால இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் இதான் வரப்போகுதுங்கிறது என்ன செஞ்சிரும்? நியூஸ் வந்து அவுட் ஆயிரும். ஸோ அது அத வச்சு தான் இந்த கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல அது வந்து சப்போர்ட் ஜோன்ல மார்க்கெட் என்ன செய்யும்? இந்த மாரி ஃபால் ஆகுறது, இது எல்லாமே நடக்கும். அதனால மார்க்கெட்ல வந்து ஆல்மோஸ்ட் பிரெடிக்ட் பண்ணலாம். இந்த மாரி தான் நியூஸ் வரும். மார்க்கெட் கீழ இறங்கலாம். அப்படின்னு ஆல்மோஸ்ட் டெக்னிக்கல வச்சு என்ன செய்யலாம்? பிரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன்ல நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸ்க்கு வரும் தெரியுமா? அதாவது இப்ப இங்க வந்து நம்ம குவார்டர் ஆன் குவார்டர் வந்து இது பார்த்தோம். ஜிடிபி பார்த்தோம். இது வந்து கவர்ன்மென்ட்டோடையது. ஒரு நாட்டோடையது. நம்ம தமிழ்நாட்ல சரி இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து எவரி 3 மந்த்ஸ் அவங்களுடைய புராஃபிட் அண்ட் லாஸ கவர்ன்மென்ட்க்கு செபிக்கு என்ன செய்யணும்? சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணும்போது, அப்ப வந்து இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல ரிலையன்ஸ் கம்பெனியோடைய குரோத் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய கடன் இன்கிரீஸ் ஆயிருக்குதா? அவங்க கடன அடைச்சிருக்காங்களா? இல்ல புதுசா லோன் வாங்கியிருக்காங்களா? இல்ல புதுசா ப்ராஜெக்ட் வந்திருக்குதா? அவங்க லாஸ்ட் 3 மாசத்துல அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன? அப்படின்னு சொல்லி குவார்டர் ஆன் குவார்டர் என்ன செய்யணும்? செபிக்கு சப்மிட் பண்ணு. சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணும்போது என்னைக்கு சப்மிட் பண்றாங்களோ ரிசல்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட் வரும்போது மார்க்கெட்ல எந்த ஸ்டாக்ஸோ அந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இந்த ரிசல்ட்லாம் வரப்போகுது. சன் ஃபார்மா ரிசல்ட் வரப்போகுது. பயோகான் வரப்போகுது. ஐசிஐசிஐ பேங்கோடைய லாஸ்ட் 3 மந்த்ஸ் உடைய குவார்டர் ரிசல்ட் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு வந்துரும். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸ் உடைய மூவ்மென்டம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இத டெக்னிக்கலா இந்த மாரி இதுல எப்படி நியூஸ் வருதோ அதே மாதிரி. இப்ப நமக்கு சொன்னேன் தெரியுமா 7:00 நியூஸ் வருது. அதே மாரி அதுல அந்த நியூஸ் வரும். ஆனா டெக்னிக்கலா அந்த சார்ட் என்ன செஞ்சிடலாம்? இதுக்கு முன்னாடியே இது நெக்ஸ்ட் மூவ் இப்படிதான் குடுக்க போகுதுங்கிறத என்ன செஞ்சிடலாம்? ஆல்மோஸ்ட் பிரெடிக்ட் பண்ணலாம். ப்ரிடிக்ட் பண்ணு. ஸோ நான் அந்த மாரி நெறைய பிரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். ஐசிஐசிஐ பேங்க் பிரெடிக்ட் பண்ணி நான் வீடியோ கூட ஒரு தடவ போட்டிருக்கேன். ஐசிஐசிஐ பேங்க் அப்போ எஸ் பேங்க்ன்னு ஒரு பேங்க் இருந்துச்சு. இப்ப இல்ல. இப்ப இல்லல்ல எஸ் பேங்க். இருக்கு சார். எஸ் பேங்க் இருக்குங்க. இருக்கு சார். பட் ஆனா பிரைஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப Crash குறைஞ்சிருச்சு. ரைட். ஒரு ஃபிளாஷ் ஆயிடுச்சு. ரைட். அந்த எஸ் பேங்க் உடைய ரிசல்ட் அப்போ
ட்ரேட் அது வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். அது ரொம்ப ஓல்டுங்க, ரொம்ப பழசு. ஸோ அந்த மாதிரி ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த நியூஸ் தான் வரப்போகுதுங்கிறத என்ன செய்யலாம், ஆல்மோஸ்ட் நம்ம சார்ட்டை வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரி, இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த சார்ட்டை வந்து நம்ம 30 மினிட்ஸில் இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிளியராக தெரியுது. சப்போர்ட் நம்மளால என்ன செய்ய முடியல, கிளியரா நம்மளால சொல்ல முடியல. பட் நேத்து நியூஸுக்கு மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஃபர்தரா ஃபால் ஆகல. திரும்ப மார்க்கெட் என்ன செஞ்சிருச்சு, கீழ இறங்குனதுக்கு அப்புறம் எங்க ஃபால் ஆச்சோ அதே லைனுக்கே என்ன செஞ்சிருச்சு, ரெக்கவர் ஆயிடுச்சு. காலையில நேத்து நைட்டே ரெக்கவர் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தடவை இப்ப ரீடைம் செகண்ட் டைமா என்ன செஞ்சிருக்குது, நேத்து எங்க இருந்து ஃபால் ஆச்சோ அந்த லைன்ல என்ன செஞ்சிருக்குது, டெஸ்ட் பண்ணிருக்கு. தெரியுதா? இங்க இருந்தா ஃபால் ஆச்சு. அப்ப திரும்ப அது இங்க நேத்து நைட்டே அது ரீச் ஆயிருச்சு. திரும்ப அந்த லைன் என்ன செஞ்சிருக்கு, அகைன் டெஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டிக்கு குட் நியூஸ்னா கோல்டுக்கு பேட்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த டைம் மட்டும் தான். ஸோ அந்த டைம் அத கன்டினியூஸா அது என்ன செஞ்சுட்டே இருக்கும். டவுன் என்ன செய்ய முடியாது. டவுனா போயிட்டே இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் இதுக்கப்புறம் என்னங்கிறத பார்க்கலாம். இப்ப நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து கோல்டையும் பிடிசியும் அனலைஸ் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேம்ல மந்த்லில என்ன, வீக்லில என்ன, டெய்லில என்ன, லைக் ஃபர்தரா இப்ப லாஸ்ட் இதுதான் பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? Yes, sir. அப்படிதானே சொன்னேன். ஆமா Yes, சார். sir. ஆமா சார். அதே மாதிரி எத்தினியம் காயினை எப்படி ஃபர்தரா பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து மந்த்லில என்ன ஸ்ட்ரக்சர், வீக்லில என்ன ஸ்ட்ரக்சர், டெய்லில என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இதுதான், இந்த சார்ட்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியுமா? எஸ் சார். அது ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லி எனக்கு அனுப்புங்க. ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம் எப்படி பண்றீங்கன்னு. ம் ஓகே சார். Sir, எத்தீனியம்ல எந்தது chart select பண்ணு? எத்தினியம்னு என்னது மேடம்? எத்தினியம் Sir, symbol எது select பண்ணு sir? ETH USDT USDன்னு பாருங்க. USDT தான் நம்ம பண்றது. USD. Okay, sir. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைன்ல நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். கேண்டில் இங்க நடக்கும்போதே லைன்ல நீங்க இமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதை நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் நான் சொல்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி நான் சார்ட்டை பார்க்குறேன்னா Yes, sir. இல்லையா? எஸ் சார். பார்க்குறேன். Yes, sir. ஓகே. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நான் இதை பாதி சொல்லி கொடுத்தேன். ETH இதனால ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ரைட்? சார். இது ஆல்ரெடி நான் பாதி ஓப்பன் பண்ணிட்டேன் இதில். அப்படிதானே இல்லையா? ஆமாம் சார். Yes, sir. ETH வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்? இன்னைக்கு ஒன்றும் கற்றுக்கலையா? என்ன கற்றுக்கிட்டோம்? சிலபஸ் பற்றி படிக்கல. அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? சார் இப்போ இந்த ரீடெஸ்ட் இருக்குல்ல, இப்போ Yes, இந்த ரீடெஸ்ட் ஆகிற பாயிண்ட் நீங்க வந்து நோட் பண்ணிருக்கீங்க. எஸ் இப்போ சார். வந்து ஆக்சுவலா வந்து அது வந்து பிரேக் அவுட் ஆன லொகேஷன் இடம் அது. அந்த கிராஸ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த ரெட் கலர் லைன் நம்ம போட்டு பாக்ஸ் போட்டுருக்கீங்க. எங்கேருந்து ஃபாஸ்ட் ஆயிருக்கோ அந்த லெவலில் பிரேக் ஆயிரும். ஸோ ஓகே, அதை வந்து அந்த அதுதான் அதோட சப்போர்ட் ஆக்சுவலா அந்த ரீடெஸ்ட் பண்ண போற சரி கரெக்ட் கரெக்ட். அதுதான் அதுதான் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகே சார். ஓகே. சரி, ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோங்கிறத ஏதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் டேரக்டியாக வந்து எத்தனியம் காயின் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு, அப்புறம் BTH. நான் என்னென்ன அனலைஸ் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு மந்த்லியில், வீக்லியில், டெய்லியில் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் சொல்லி கொடுத்ததே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ETH பண்ணுங்க. சரியா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு நிறையா வேணும். அப்படிதானே? ஆமாம். Yes. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நியூ சிலபஸ் பற்றி படிக்கலாம். நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே சைட் பை சைடு இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நமக்கு தேவை தான். பட் உங்களுக்கு புரியாட்டாலும் போக போக என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே அப்டேட் ஆகிட்டே வருவீங்க. சரியா? ஸ்டார்டிங்கில் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக தான் என்ன செய்வோம், புரிய வரும். நான் அதுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே வரேன். பார்க்கலாம். ரைட்? Sure. ஓகே. டுடே கிளாஸ் ஓவர். பார்க்கலாம் திங்கக்கிழமை மார்னிங். தேங்க்யூ. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? இன்னைக்கு கொஸ்டின்ஸ் சார் என்னோட சாட் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம். காளிமுத்து சார் என்னாச்சு? கை வசிச்சிருக்கீங்க, அதான் கேட்டேன். ஓகே. உங்கள் சார்ட் பார்க்கணுமா? ஆமா சார். 1% தேடி இருக்கிறேன் பாருங்க சார்.
எனக்கு இது ஓகே. நோட் பண்ணது கரெக்ட்டு. அதாவது டெய்லில இந்த சார்ட்ட இது என்னது? ஓகே. இது பழசுல்ல. இதுக்கு பின்னாடி எனக்கு இருக்கு. இல்ல பழசா? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளது தானே? ஆமா, பாரிப்ளை பண்ணி பார்த்தேன் சார். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி. அதான் நான் பார்த்தேன். இந்த லெவல்ல திரும்ப திரும்ப டச் பண்ணிட்டே இருக்குது. இது பார் பிளேல நிக்குதோ? இது எனக்கு தெரியும். அதான் சொல்றேன். யுஎஸ்டி ஜேபிஒய் ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. அதான் பாதியிலே நிக்குதுன்னு பார்த்தேன். இந்த இருக்குல்ல யுஎஸ்டி ஜேபிஒய். ஓகே. நான் நோட் பண்ணிக்கிறேன். தெரியுதா? இதான் இதோடைய மூவ். அதான் கரெக்ட். பிரேக் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ரீடெஸ்ட். திரும்ப அகைன் திரும்ப ஒரு இப்போ டச் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸ் மேபி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது கரெக்ட் தான். இது பிரேக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இதில் பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்குன்னு தெரியுது. இது என்ன சார்ட்டு? அதே தான். ஓகே. ஓகே. இங்கே வந்து இதில் ஒரு சின்ன பிரேக் நடந்துச்சு. திரும்ப மார்க்கெட் இப்போ இதுதான் மிஸ்டேக்ஸ். இது வந்து நீங்கள் இது பிரேக் ஆகிட்டு திரும்ப அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குங்கிறத நோட் பண்ணணும். ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு இது ரிவர்சல் ஆகுங்கிற நீங்கள் வந்து எப்பயுமே ஓகே போக அதை பார்க்கலாம். இதான் நேற்று பிரேக் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. இதானே பிடிசி. இது எத்தினியம். ஓகே. இதுவும் அதுதான் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகிட்டு தான் கீழே இறங்குச்சு எத்தினியமும். எத்தினியம் நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ் இது பண்ணும்போது சொல்கிறேன். இது ரீடெஸ்ட் கரெக்ட் மேடம். ஆனால் இது வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் வந்து நடந்திருக்கணும் மேடம். ஓவரால் ட்ரெண்ட் வந்து டெய்லியில் அப் ட்ரெண்டாக இருந்து நடந்துச்சுன்னா இது பண்ணணும். இப்போ டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இப்போ வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் வந்து பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட்டுக்கு எதிர்பார்க்க முடியாது. பொத்துன்னு விழுந்துடும் இங்கே இருந்து. சொல்லுவது புரியுதா? ஆமாம் சார். இது வந்து டவுன் ட்ரெண்டில் இப்போ நம்ம மார்க்கெட் டவுன் இப்போ எத்தினியம் காயின் இப்போ நம்ம பிடிசி பார்த்தோம். என்ன ஆயிடுச்சு? 4 ஹவர்ஸில் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ டவுன் ட்ரெண்ட் இனிமேல் செல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் என்ன செய்யணும்? தேடணும். ஆமாம், அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அது இப்போ இதை வந்து டவுன் ட்ரெண்டில் இது இந்த மாதிரி பிரேக் ஆச்சு. நான் இப்படி வந்துட்டு மேலேருந்து கீழே பிரேக் பண்ணாவே நான் செல்லுக்கு போயிடுவேன். இதில் பைக் போக மாட்டேன். இதை வந்து நான் இங்கே பார்ப்பேன். இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுக்காதுன்னு தெரியும். இந்த மாதிரி பிரேக் ஆகிட்டு இது ரீடெஸ்ட் எடுக்காது. இப்போ இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணுற வரைக்கும் பார்ப்பேன். இந்த லோ பிரேக் பண்ணிச்சா சட்டுன்னு செல்லுக்கு என்ன செஞ்சிருவேன்? நேற்று நைட்டு செல் பண்ணேன். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல பண்ணக்கூடாது. இப்போ வந்து டெய்லியில் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அப் ட்ரெண்டாக இருந்திருக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சேனலாக இருக்கணும். அப்போ நம்ம ரீடெஸ்ட் பண்ணலாம். இது வந்து டெய்லியில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ ரீடெஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் ஃபெயிலியர் ஆகும். பிரேக் ஆகிட்டு இது ஃபெயிலியர் ஆகும்போது தான் அப்படியே கண்ணை மூடிட்டு மார்க்கெட் என்ன செய்யும்? எப்பயுமே மார்க்கெட் அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு சார்ட் பிடிசியில் அது என்ன பிரேக்கு? கீழே பிரேக் ஆனது 30 மினிட்ஸில் கிளியர் பிரேக்கு. இப்போ பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப ரீடெஸ்ட்டில் ட்ரேட் பண்ணி தான் என்ன இருக்கும்? புரியுது? அதுதானே ஃபாலோ ஆச்சு. இதுதான் நீங்கள் அப்படியே அதான் சொல்கிறேன். டவுன் ட்ரெண்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நமக்கு டியூஸ்டேவே தெரிஞ்சிருச்சு. ட்ரெண்ட் என்ன செஞ்சிருச்சு? பிடிசி எத்தினியம் ரெண்டுமே என்ன செஞ்சிருச்சு? சேனல் பிரேக் ஆயிடுச்சு. டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் செல் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். அப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எப்படி சூஸ் பண்ணணும்ன்றது முக்கியம். ஆமாம், ட்ரேட் அதான் சொல்லலை. இப்போ இதை வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது பண்ணோம்னா இது நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக அதாவது கொஞ்ச நேரம் ஹோல்ட் ஆகும். நமக்கு ஹோல்ட் ஆயிடுச்சு. இது நீங்கள் வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. பை பண்ணிட்டு சரி எப்படினாலும் மார்க்கெட் மேலே போகணும் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது அங்கேருந்து விழும்போது மெதுவாக விழாது. எப்படி விழும்? மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கும்போது எப்படிலாம் கீழே விழணும் சார்? இப்போ 2 தடவை முயற்சி பண்ணி 3ஆவது தடவை பிரேக் பண்ணுற டைமில் தான் என்ன செய்யும்? ஒன்று பிரேக் பண்ணி விழும், இல்லை பிரேக் பண்ணாமல் வரும். அது பிரேக் பண்ணுற மாதிரி வந்துட்டு அப்புறம் கீழே விழும். திரும்ப ஒரு தடவை இப்படி முயற்சி பண்ணிச்சுன்னா திரும்ப மார்க்கெட்டில் இங்கே தான் விழும். புரியுது? அதாவது மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது அதாவது டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வரும்போது இப்படி தான் என்ன செய்யும் மார்க்கெட்டு?
அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நோ பையர்ஸ் மொமெண்டம்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் மேல போகணும். மேல போகாம என்ன செய்யும்? கீழ இறங்கும். ஸோ இந்த மாதிரியான மூவ்மெண்டம் தான் பார்க்க முடியும். இப்ப அந்த ரீடெஸ்ட்லயுமே சின்னதா ஒரு பையிங் நடக்கலாம், இல்ல நடக்காமயே கூட அப்படியே டைரக்ட்டா வந்து கீழ விழுந்துரும். டவுன் ட்ரெண்ட். ஆமா. இப்ப இங்க பாருங்களேன். இப்ப இந்த சார்ட்ட நான் உங்களுக்கு இப்ப நம்ம இத பார்த்தோம். பிடிசி பார்க்கலாம். இப்ப இது இங்க இருந்து டவுன் ட்ரெண்ட் இல்லையா? ம். இது எப்படி இறங்குச்சு 30 மினிட்ஸ்ல? காணோம். இதா இருக்கு. இது பிரேக் தானே? அப்ப இது பிரேக்னா ரீடெஸ்ட்ல என்ன செஞ்சிருக்கணும்? அங்க ரீடெஸ்ட் பண்ணி இருந்திருக்கும். பண்ணலல்ல? பண்ணல. ஆமா சார். புரியுதா நான் சொல்றது? எஸ். பண்ணாம தான் அதனால தான் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்குது? ஃபாஸ்ட்டா. ஃபாஸ்ட்டாவும் கீழ இறங்கிருக்கு. ஆமா. இப்ப இவன் இந்த இடத்துல நடந்த கரெக்ஷன் 15 மினிட்ஸ் நேத்து நடந்த அந்த யுஎஸ் மார்க்கெட்ல நடந்த அந்த கரெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கரெக்ஷன்ஸ் எப்படி தெரியுது? மார்க்கெட் கீழ போகணும்னு இருக்கா? மார்க்கெட் மேல போகணும்னு தெரியுதா? சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகி மேல போகும். மார்க்கெட் மேல தான் போயிருக்கணும். மேல போயிருக்கு. இப்படி ஆப்போசிட்டா நடக்கும்போது மார்க்கெட்டோட மூவ் பாருங்க எவ்வளவு பெரிய மூவ். இதுல என்னன்னா இந்த டார்கெட்ட சொல்லிடலாங்க. இதுக்கு அடுத்து இது எங்க வரைக்கும் போகுங்கிறது தான் என்ன செய்ய முடியாது. அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இது நேத்து லோ பிரேக் பண்ணிட்டு இறங்கிக்கிட்டே இருக்கு. எங்க தான் நான் கடைசி லோ வரைக்கும் போகும்போது லோ வரைக்கும் போகாம அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருச்சு? நான் என்ன எதிர்பார்த்தேன்னா நெக்ஸ்ட் அது இங்க வரைக்கும் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தது. அடுத்த சப்போர்ட் ஆனா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இங்க இருக்கு. இங்க வரும்னு எதிர்பார்த்தது. ஆனா அது அங்க முன்னாடி என்ன செஞ்சிருச்சு? சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ அதனால இதுல அது ஒரு மிஸ்டேக், அது ஒரு பிரச்சனை இருக்குது. இதுல டார்கெட் என்ன செய்ய முடியாது. இது ஒரு பெரிய மூமெண்டம் சொல்லலாம். என்ன பொறுத்தவரை நான் என்ன பிளான் பண்ணுவேன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு தெளிவா ஒரு பிரேக் அவுட் கேண்டில்ஸ் தெரிய வந்துச்சு. ஓகே இது பிரேக் ஆயிருக்குன்னு. அப்ப இது வரைக்கும் தான் என்னுடைய டார்கெட். இந்த 3 கேண்டில் தெரியுதா? இந்த 3 கேண்டில் தெரியுதா? ஸ்மால் கேண்டில், பிரேக் அவுட், இதான் பிரேக் அவுட் கேண்டில். அப்ப இதோட என்ன செஞ்சுக்கணும்? இதுக்கப்புறம் நடந்த மூமெண்டம் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்து நடந்த மூமெண்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கீழே இறங்கினதுக்கப்புறம் அப்படியே நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு. இப்போ கீழே இறங்கி ஏதோ மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபர்தராக மார்க்கெட் மேலே இருந்தால் கீழே இறங்கணும். ஏன்னா இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு என்ன செய்யல தெரியல. அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஈஸியாக சொல்ல முடியும். இங்கேயும் அப்படிதான் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது மூமெண்டம் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிடிக்ட் பண்ண மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. ஃபர்தராக மார்க்கெட் இப்போ கீழே இறங்கி ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு. அதனால ட்ரெண்டுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி இடிஹெச்சும் பிடிஎஸ் ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? கம்பேரும். சில நேரத்தில் ஒன்று அட்வான்ஸாக மூவ் ஆகிட்டு இப்போ இதில் வந்து கீழே தான் மார்க்கெட் பிரேக் ஆகும்னு இடிஹெச் முதலே சொல்லிருச்சு. இடிஹெச் வந்து இதை விட நேற்று நீங்கள் அனலைஸ் பண்ணால் நான் அனலைஸ் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வாங்க, அப்போ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? ஓகே சார். ரைட், பார்க்கலாம் சார். எஸ் சார். சார் சார் அந்த லாஸ்ட் டைம் அனுப்பின பிக்சர் மட்டும் அதோட வியூ எப்படி பார்க்கணும்? காலை முத்து சார். எந்த சார்ட் சார்? இதுவா? சார்ட் எங்க இருக்கு சார்? கைண்ட்லி ரன் திஸ் சார்ட்னா எந்த சார்ட்? இதுவா? என் வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? காளிமுத்து சார் நீங்க பேசுறது எதுவும் கேட்கல எனக்கு. கேக்குது சார். நான் கொஞ்சம் டிராவல்ல இருக்கேன், அதனால போட்டுருக்கேன் சார். அதான் எந்த சார்ட்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அந்த பார் ரிப்ளை பண்ணாங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் இதுவா? 24. ஆமா சார். ஓகே. இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லணுமா? ஆமா சார். இல்ல அந்த வியூ வந்து அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா நம்ம ஒரு ஹையான மொமெண்டம் வந்து எதிர்பார்ப்போம் சார். அது கரெக்டா இல்ல? எது சார்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெட் கலர் மார்க் பண்ணிருக்காங்க சார். அதனால ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து ஃபால் பிரேக் ஆகி திரும்ப அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது நம்ம இதை இப்படி பார்க்கலாமா சார்? இது இங்க டவுன் ட்ரெண்ட் தான். ப்ரீவியஸ் லோ தொடர்ந்து பிரேக் பண்ணிட்டு தானே வருது. ஒரு சேனல் பிரேக் தானே இது. கரெக்ஷன்ஸ் பிரேக் இல்லல்ல. ஓ டபுள் பாட்டம் எடுத்து.
ஓகே. இந்த இதுல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி கீழே பிரேக் பண்ணிருக்கல சார். திரும்ப வந்து அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது இந்த ஷார்ட் அந்த இது அப்படி அந்த இடத்துல அப்படி பார்க்கலாமா சார்? இது சொல்ல முடியாது சார். இது சார் ஃபர்ஸ்ட்டு இது இப்படி சொல்ல முடியாது சார். நீங்க சொன்ன மாரி இந்த பிரேக் பண்ணா மார்க்கெட் மேல போகும்னு சொல்ல முடியாது சார். அததான் சார் கேக்குறேன். ஓகே. அப்படி சொல்ல முடியாது. இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு சார். இப்போ ஓ என்னுடைய குரூப்ல வந்து நம்ம செல்வரசன் சார் ஒரு 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 மெசேஜ் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுக்கு நான் இது பண்ணி ஒரு இந்த இந்த மெசேஜ் ஆமா போட்டிருந்தாரு. ஆமா நீங்க இதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ஒரு ரிப்ளை குடுத்திருந்தேன். பட் அவங்க வந்து நான் எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, அவங்க வந்து ஒன்லி மொபைல்ல பார்க்குறாங்க. அவரு ஓகே டெய்லி சார். தான் பார்த்துருக்காரு. ஹையர் டைம் ஃப்ரேம் தான். ஆனா அவரு மொபைல்ல பார்த்துட்டு இது பிரேக் ஆயிருக்கு. இங்க ரீடெஸ்ட் பண்ணும் அப்டின்னு சொல்றாரு. கரெக்ட்டா? எஸ் சார். ஆனா மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுச்சா சார்? இல்ல. அந்த இடத்துல பண்ணுச்சான்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம சார்ட்ட எப்படி பார்க்குறோங்கிறது இம்பார்ட்டன்ட். அவர் சொன்ன அந்த ரீடெஸ்ட் நடந்துச்சா? இல்ல சார் பிரேக் பண்ணிருக்கு. ஆனா இது ஒரு ரிவர்சல் தான் சார். பிரேக்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன் இங்க ரீடெஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த ஆடியோல? அதுக்கு நான் இது பண்ணி ஆடியோ போட்டிருந்தேன். அப்படிதானே? அது வந்து நியூஸ் ரிலேட்டடா இருக்கனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணேன். இதான் ஆடியோ போட்டிருந்தேன். அப்படி இல்ல சார். இன்னும் அப்ப நான் சொன்னது புரியலையோ? யாரெல்லாம் இந்த ஆடியோ கேட்டீங்க? வேற யாராவது ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் கேட்டீங்களா? சார் அது ரெசிஸ்டன்ஸ் லைன் பக்கத்துல இருக்கனால எடுத்துக்கலாம். கரெக்டான வேர்டு. ஆனா இன்னொரு வேர்டு அதுல இன்னொன்னு ஒண்ணு முக்கியமா சொன்னேன். இன்னொரு வேர்டு. ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல சார். நியர்பை வீக்லில நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் படி வீக்லில அது நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தெரியுதா? ஓகே. ஸோ அது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கத்துல இருக்குது. ஸோ பிரேக் இன்கேஸ் சப்போர்ட்டே எடுத்தாலும் மேல தூரம் போகாது. மேக்ஸிமம் அது சப்போர்ட் எடுக்காதுன்னு சொல்லி தான் அந்த ஆடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அப்ப ஆமா அது சார். அத வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல அந்த சார்ட்ட பார்க்கணும். அதனால இப்படி கீழ பிரேக் பண்ணுச்சுன்னா, திரும்ப என்ன செய்யும்? அது ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தரா மார்க்கெட் கீழ இறங்கும். அப்படின்னா ஸோ அதனால இத நம்ம புரிஞ்சுக்கிறணும். எந்த இடத்துல இருக்குங்கிறது இப்ப நீங்க அனுப்புனீங்க. இப்ப நீங்க அத அனுப்புன சார்ட் வந்து 1 மினிட் சார்ட் இல்லையா? ஸோ ஆமா 1 சார். மினிட்ல பார்க்கணும்னாலும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டோட வியூ என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் 1 மினிட்ல என்ன செய்யணும்? ட்ரேட் பண்ணணும். பட் நான் ரொம்ப நாளா இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்ன செய்யல? சுத்தமா. ஒரு 1 இயர் ஆயிருச்சு. நான் அதுல பார்த்து, ஆ என் பையன் பிறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்யல? ஃபுல் அண்ட் ஃபுல் சார் பார்க்கல நானு. அதுக்கு சார்ட் எதுவும் போட்டோ வரதில்லை. ஆமா. குரூப்லயும் வராது. நானும் பார்க்கல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரெக்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால மொதன்னா எனக்கு வந்து எந்த சார்ட் ஒரு சார்ட்ட பார்த்தோனே நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஏதாவது பார்த்து சொல்ல முடியும். ட்ரெண்ட் எந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். இப்ப என்னால சொல்ல முடியல. நான் பார்டர் பிளே கூட பண்றதில்ல. அதனால இப்ப இந்த சார்ட் எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் அப்பப்ப செக் பண்ணிட்டு இருப்பேன். இதான் நிஃப்டியோடைய வீக்லி சார்ட் தான் இந்த சார்ட்ட வந்து பார்க்கணும். மந்த்லில கூட பார்க்கலாம். இல்ல வீக்லில பார்க்கலாம். இந்த 2 டைம் ஃப்ரேம்ல தான் என்ன செய்யணும்? நிஃப்டிய பார்க்கணும். இதான் இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? பிடிசி, கோல்டு சொன்னேன் தெரியுமா? அதே மாரி நிஃப்டி பார்க்குற வியூ வந்து மந்த்லி அப்படி இல்லன்னா வீக்லி இந்த 2 டைம் ஃப்ரேம்ல தான் பார்க்கணும். ஸோ இப்படி வீக்லில பார்க்கும்போது மார்க்கெட் எங்க இருக்குன்னா, நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் மேல இருந்து நெக்ஸ்ட் அங்க எங்க வரணும்? நெக்ஸ்ட் இந்த லோக்கு வரணும். 24,325 வரைக்கும் வரணும். அதுக்கும் கீழ போகும் மார்க்கெட். எனக்கு அடுத்து திரும்பவும் மார்க்கெட் இங்க வந்து டச் பண்ணும். 22,031 உடனே டச் பண்ணாது. இது வீக்லினால அப்ப இது நடக்கிறதுக்கு ஒரு எப்படி ஒரு வருஷம் கூட என்ன செய்யலாம்? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோட வியூ வந்து இப்போதைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ செல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் என்ன செய்யணும்? மார்க்கெட்ல பார்க்கணும். புரியுதா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஸோ அதனால நீங்க சொல்றது வந்து இன்ட்ராடேல இருக்குது. பட் ஆனா நீங்க அந்த இது வந்து எனக்கு வந்து இப்படி பண்றது வந்து கரெக்ட்ன்னு சொல்ல முடியாது சார். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இங்க வந்து மார்க்கெட் இதுலருந்து பிரேக் ஆயிருச்சு. திரும்ப மார்க்கெட் கீழ இறங்கி இருக்குது. இதுல ஒரு செல்லிங், திரும்ப ஒரு செல்லிங். இப்ப இது இந்த மாரி இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா அப்ப பண்ணலாம். ஓகே சார். ரைட். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. டுடே கிளாஸ் ஓவர். பார்க்கலாம். திங்கட்கிழமை மார்னிங். தேங்க் யூ. வேற ஏதாவது Thank you, கொஸ்டின்ஸ் sir. இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? No, sir. No, sir. ரைட். ஓகே. Thank you, sir. ஓகே.